அத்தி பயலும் நல்ல வண்டி உருட்டி வளர்ந்து வர அந்த பாலகனோ நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக வார்ப்புரைக்கு வார்த்தது போல வளர்த்து வருகின்றார்களாம். வளர வளர அந்த குழந்தையிடம் வயதும் வளர்ந்தே வருகின்றது. சரி ஆமாம்மா. ஒரு வயது 2 ஆகி உயர் 3 நாளாகி ஆமாம்மா 5ஆன வயதிலே ஆடை கட்ட படிக்க வைத்து 6ஆன திருவயதிலே பார்வதியை கல்விக்கு அனுப்புகிறார்கள். இந்த பார்வதா தேவிக்கு வந்து கல்வி கற்க வேண்டும் என்றுள்ள இதே கிடையாது. எடுத்திருப்பது மானிட பிறவி அல்லவா? மானிட பிறவியின் ரகசியத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக கல்வி கற்றுத்தான் ஆக வேண்டும். சரி ஆமாமா. அப்படி என்று சரி அழைத்து வரக்கூடிய நாளைகளே வயதோ 12 திருவயதாகின்றது. இன்னைக்கு நான் தக்கராஜன் 150 குழந்தைங்க பிறந்த பிறகு ஒரு பிள்ளைக்கும் கல்யாணம் பெருசா எடுக்கல. அப்படியானால் இந்த குழந்தைக்கு அது திருமணம் பெரிதாக எடுக்க வேண்டும். பெரிதாக எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா, அதாவது இந்த குழந்தையை நமக்கு சுயவரம் எடுக்க வேண்டும். சரி சுயவரம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி 55 தேசத்து ராஜாக்களுக்கும் நீட்டு ஒலை கொடுத்து விடுகின்றார்கள். அவ கவதி குலைக்கு எட்டு வாராம் கெட்டி வாரா மணக்கும் மந்தலிலே வந்தலிலே மணக்கும் மந்தலிலே கவரி தூக்குவாரா தூக்குவாரா மரத்தை கொண்டு வந்து நாட்டுவாரா மரத்தை கொண்டு வந்து அவர்கள் வந்தல் கால் நாட்டுவாரா கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து அலங்கரிப்பா அலங்கரிப்பா அலங்காரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி காவணக்கால் நாட்டுகின்றார்களாம். ஆமா, கதலி குலைகள் கட்டுகின்றார்களாம். பூமணக்கும் பந்தலிலே பொன்கவரி தூக்கினார்களாம். பனை மரத்தை கொண்டு வந்து ஆமாமா பந்தல் கால் நாட்டினார்களாம். தென்னம் மடல் பிளந்து வந்து தென்னங்கால் நாட்டினார்களா. தென்னங்கால் ஆமாமா. எங்கு பார்த்தாலும் தோரணங்கள் கட்டுகின்றார்களா. சரி இலை தோரணம். சரி இங்க என்ன தோரணம் கட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஆமா, அங்க கருக்கு தோரணம்மா. ஆமா ஆமாமா சரிதான். போகுடி நேரம் ஆளுக்கு ஒரு கொல்ல கொண்டு தருவாங்க. ஆமா, நீ சுமப்பேன்னா உங்ககிட்ட கொண்டு தருவாங்க. அப்படி பார்வதி மனதில் நினைக்கின்றார்கள். இறைவா ஆண்டவா 12 திருவயதிலே ஆமா என்னை மாலையிட்டு மனம் முடிப்பேன் என்று சொன்னீரே இறைவா. ஆமாப்பா, இன்னும் உங்களை வர காணவில்லையே ஐயா என்று மனதார நினைக்கக்கூடிய நேரத்தில் பகவான் இதை அறிகின்றார். சரி நந்தியை பார்த்து சொல்லுகின்றார். என்ன நந்தி? என்ன சுவாமி? அதாவது பார்வதிக்கு 12 வயது பூர்த்தியாகி விட்டது. இந்த நேரத்தில் நாமல் அவளை திருமணம் செய்து கைலாசமலைக்கு அழைத்து வரவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அது முறையாக அது தகாது இந்த உலகத்திற்கு. சரிதான், உண்மைதானப்பா? ஆகையால் நான் இந்த கைலாஸ் அதாவது நான் பார்வதியை மணமுடித்து வரும் வரைக்கும் இந்த கைலாசமலை நீ காத்துக்கொள். ஆமாப்பா இப்படி சரி. அம்மையுமை பார்வதியானவள். ஆமாமா சரி இருக்கட்டும். அம்மையுமை பார்வதியானவள். ஆமாமா. அதாவது மனதில் நினைக்க சிவபெருமான் எப்படி வருகிறான் பாருங்க. எப்படி கண்ணே? பண்டார கோலமாகே பண்டார கோலமாகே பரமசிவன் வாராரையா. ஏ பண்டார கோலமாகே ஏ பண்டார கோலமாகே ஏ ஆதிபரன் வாராரையா. அப்ப நல்ல திருச்சடை நல்ல திருச்சடையோ ஆதிசிவன் வாராரையா. இதொன்னொரு பத்தோ சென்று மடதல்ல கிழவனை போ மத்தம் சென்று நல்ல கிழவனை போ நிறுமை கொண்டு காக்கு நிறுமை கொண்டு தடி ஓன்றி கொண்டு எப்போ
என்னம்மா இந்த கோலத்தோடு நாம கல்யாணம் பண்ண போனோம்னு சொன்னா அது கல்யாண வீடு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக திருமண வீடாக இருக்காது, கோவிலாக மாறிவிடும். எல்லாரும் சிவபெருமான் வந்திருக்கிறார் சொல்லி ஆமாப்பா நம்மையே வணங்க ஆரம்பித்து விடுவார்கள். இருகரம் கூப்பி வணங்குவார்கள். அது நடைமுறைக்கு ஆகாது. ஆகையால் பார்வதியை மணமுடிக்கும். அப்படி என்று அதுக்கு தகுந்த கோலம் பண்டார கோலம் தான். ஆமாம்மா பண்டார கோலம் தான் ஒரு மாதிரியா பாப்பாங்க. கண்டிப்பாகப்பா. ஐயே பண்டாரம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாப்பா அழகா போனாலும் பிரச்சனை தான். கண்டிப்பாக. ஆமாம்மா அப்படி என்று சொல்லி பகவானோ 90 10 சென்ற துவண்டதொரு கிழவனை போல், 400 10 சென்ற நரைத்ததொரு கிழவனை போல் கற்கண்டு எருமை கொண்டு சரி கையில் தடிப்பொந்தி ஊன்றிக்கொண்டு. என்ன பொந்தையா? தடி, அதாவது கையில் தடி ஊன்றிக்கொண்டு நேர் தக்காபுரத்திற்கே வருகின்றார்கள். தக்காபுர கோட்டையிலே பண்டாரங்களுக்குன்னு வெளியே ஒரு இடம் வச்சிருக்காங்க. அந்த இடத்திலே வந்து பரம பண்டாரமாக அமர்ந்தாரா கரைக்கின்ற சிவபெருமான். சரிதான். இந்த தக்க மகராஜனும் தன்னுடைய மகள் சுயவரம். அப்படியா? ஆமாப்பா. அப்பா உடனே கல்யாணம் என்று சொல்கிறீங்களே அப்பா. ஆமாமா இது பாருங்க, கல்யாணம் என்று சொன்னா சுயவரம் என்று சொன்னால் என்னப்பா? அம்மா மனதிற்கு பிடித்த மாப்பிள்ளையை தன்னைத்தானே தேர்ந்தெடுப்பதுதான் சுயவரம். அப்படியா? உன்னுடைய கையிலே ஒரு மலர் மாலையை நாங்கள் தருவோம். சரி. 55 தேசத்து சிற்றரசர்கள் மற்றும் மந்திரிகள் சம்சாரிகள் அனைவரும் இருக்கின்றார்கள். இதில் உனக்கு யாரை பிடித்திருக்கின்றதோ அவர்களை நீ மணவாளனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அப்படியா? ஆமாமா. அப்பா ஒன்னோ ரெண்டோ கையில கொடுங்கப்பா, தூக்கி தானே எறியணும். ஆமாமா. வீசி விட்டு செல்கின்றேனே. என்னுடைய கைக்கு நீ சரி பார்வதி அம்மையானவே. ஆமாமா. மலர் மாலை கையிலே கொண்டு எப்படி வரை எப்படி கண்ணே மாலை சுழற்றியே வராய் மணபந்தலுக்குள் மாலை சுழற்றியே வராய் மாலை சுழற்றி வரால் மணபந்தலுக்குள் மாலை சுழற்றி வரால் மாலையை கையில் கொண்டு வாலை அம்மை பார்வதியாய் பருவமுள்ள பாராளோ ராசர் மண்ணில் மாலை சுழற்றி வராய் மணபந்தலுக்குள் மாலை சுழற்றி வராய் அம்பிகை பராபரியாள் அயிலாண்ட நாயகியார் பார்வதி எறிந்த மாலை பரமன் கழுத்தில் விழுந்திடும். மாலை சுழற்றி வராய் மணபந்தலுக்குள் மாலை சுழற்றி வராய் மாலையை கையில் எடுத்து அம்மையுமே பார்வதி வரும் பொழுது சரி அங்கே உள்ளவர்கள் எல்லாம் சொல்றாங்க, அம்மா பார்வதி அம்மா என்னம்மா உங்களுக்கு இன்னைக்கு சுயவரம். கண்டிப்பாக. இங்க இருப்பவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? மன்னர்கள். 55 தேசத்து ராஜாமார்கள் இருக்கின்றார்கள். உங்களை மணமுடிப்பதற்காகவே இங்கு வந்திருக்கின்றார்கள். ஆமாமா. அதாவது எந்த நாட்டு மன்னர் உங்களுக்கு சொல்லி தரணுமா? அதாவது நேரம் இல்லாத காரணத்தினால சொல்லவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை. ஆகையால் நானே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் எனக்கு பிடித்த மணவாளனை. அதாவது தக்க மகராஜரோ தன்னுடைய மகளை பார்த்து சொல்லுகின்றான், அதாவது உன்னுடைய கையிலே ஒரு மலர் மாலை தருகின்றேன். இந்த மலர் மாலையை உனக்கு எந்த மணவாளனை பிடித்திருக்கின்றதோ தேர்ந்தெடுத்துக்கொள். ஆமாமா. அப்படி என்று அம்மையுமை பார்வதியானவள் மலர் மாலை கையிலே வாங்கி நினைக்கின்றாள். என்ன பகவானே, அதாவது உங்களை பரமன் என்று பாராமல் பரிசோதித்த குற்றத்திற்காக 12 வருட காலம் என்னை விட்டு பிரிந்திருக்க வேண்டும். 12ஆம் திருவயதில் உங்களை பாரறிய ஊரறிய ஊர் நாட்டு மக்கள் அறிய மாலை மனம் முடித்து கைலாசம் அழைத்து செல்வேன் என்று சொன்னீர்களே. நான் வீசி எறியக்கூடிய மாலையானது தாங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய கழுத்தில் தான் விழ வேண்டும். அப்படி பகவானை மனதில் நினைத்து மாலையை வீசி எறிந்தால் பாருங்கள். சரி அந்த மாலையானது மன்னாதி மன்னர்கள் கழுத்திலே விழவில்லை, மந்திரிமாருடைய கழுத்திலே விழவில்லை, நாட்டு மக்கள் கழுத்திலும் விழவில்லை. சொல் நினைக்கின்றான் தக்கராஜன், என்ன மன்னாதி மன்னர்களுக்கு மாலையிலே மந்திரிமார் கழுத்திலே மாலை இல்லை. அப்படியானால் ஒரே ஒரு கூட்டம் தான் இருக்குது. அது என்று சொன்ன என்ன கூட்டம் என்று சொன்னால் பண்டார கூட்டம். ஆமா. அப்படியானால் மந்திரியை சென்று அங்கே யாருக்கு கழுத்துல மாலை இருந்தா வாங்கிட்டு வா. ஆகட்டும் என்று சொல்லி மந்திரியோ இந்த பண்டார கூட்டத்திலிருந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தலைமை பண்டாரமாக இருந்தாரல்ல வாதிகரை கண்ட சிவபெருமான். அப்படி உள்ள கழுத்திலே மாலை இருப்பதை கண்ணிலே கண்டார். சரி பண்டாரத்துக்கு 2 கொடுத்து மாலையை பறித்துக் கொண்டு தக்க
மகராஜனுடைய கழுத்திலே கொடுக்கின்றார். கொடுத்தவுடனே கையிலே வாங்கினான் மலர் மாலையை பார்வதி கையிலே கொடுத்தான். மகளே பார்வதி, முதல் முறையாக நீ சரியாக மாலை எரியல. சரி, போய் ஒரு பண்டாரத்துக்கு கழுத்துல நீ மாலையை போட்டிருக்க. ஆமா, கழுத்திலே போய் விளைகின்றது. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை வீசி எறிந்த மாலையும் தலைமை பண்டாரமாக இருந்தார் அல்லவா கரைக்கண்ட சிவபெருமான். அவருடைய கழுத்திலே விழுந்ததா. பார்த்தவுடனே மன்னாதி மன்னர்கள் எல்லாம் கோபம் கொண்டார்களா. ஆமாப்பா, எப்பா தக்கராஜா, உனக்கு ஏத்த மருமகன் அந்த பண்டாரம் தான். கண்டிப்பாக அந்த பண்டாரத்துக்கே நீ மனமுடித்து வைத்து விடு. ஆமா, உன்னுடைய தலைக்கரம் தீர வேண்டும் என்று சொன்னால் இவனுக்கு இந்த கிழவன் தான் மாப்பிள்ளையாக வர வேண்டும் என்று சொல்லி சரி பார்வதிக்கு மனமுடித்து வைக்கும்படி சொன்னார்களா. ஆமாமா, அந்த மன்னாதி மன்னர்கள் எல்லாம் அங்கிருந்து சென்றார்கள். சரி, பார்வதிக்கு மனமுடிக்க வேண்டுமே என்று சொல்லி எப்படி மனமுடித்தார் பாருங்கள். மாலையிட்டு மனம் முடித்து மனமுடித்து பார்வதிக்கு மனமுடித்து அம்மம்மா மனமுடித்து அவர் வாழ்ந்து வரும் நாளையிலே ஆறுமடா பண்டாரம் வார்த்தை ஒன்றே சொல்ல கேளாய். ஒரு நாளைக்கு 3 நேரம் விபூதியும் கொடுக்க வேணும். அந்த வார்த்தை கேட்ட போது மதித்தா சிவனாரோ போடு போடு அடி. இப்படி மாலையிட்டு மனமுடித்து வைத்தார்களாம். மனமுடித்த கையோடு சொல்றான் தக்கராஜன். தக்க மகராஜன் பரமனை பார்த்து நம்ம சொல்லுகின்றார்கள், ஏய் பண்டாரம் பரதேசி இங்க வா. அதாவது என் மகளை மனமுடித்த காரணத்தினால் நீ எனக்கு மருமகன் ஆயிரலாம் நினைக்கிறாத. சரி, ஒரு நாள் நடக்காது. நீ எங்கே நான் எங்கே. கண்டிப்பாக இத பாரு, இங்க இன்னும் பிச்சை எடுக்க போக கூடாது. வெளியில் பிச்சை எடுக்க போக கூடாது. ஆமா, எனக்கு கை நம்ம என்னவா சொல்லும். பிச்சை எடுத்து சாப்பிடவில்லை என்று சொன்னால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். உனக்கு ஒரு நாளைக்கு 3 நேரம் நான் சாப்பாடு போடுறேன். அப்படியா? நீ வெளியே சென்று பிச்சை எடுக்காமல் இருக்க. ஓ, அப்படி என்று சொன்னால் வீட்டோட மாப்பிள்ளை என்று சொல்லுகின்றீர்கள். உனக்கு நேரம் போகணும் பத்தியா? அதற்காக ஒரு நாளைக்கு 3 நேரம் எனக்கு நீ விபூதி கொடுக்க வேணும். மாமா என்ன மாமா, விபூதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள். ஆமா ஆமா, எந்த வேளையெல்லாம் தாங்களுக்கு விபூதி தர வேண்டும்? காலை, மதியம், சரி மாலை, இந்த 3 நேரமும் தவறாமல் எனக்கு நீ விபூதி கொடுக்க வேண்டும். காலை, மதியம், மாலை உணவிற்கு பிற்பாடா அல்லங்கி உணவிற்கு முன்னாவா? எப்ப கொடுப்பே தெரியாது. காலை 6 மணினா விபூதி இருக்கணும். சரி, மதியம் 12 மணி சொன்னால் விபூதி இருக்கணும். நல்லது. மாலை 6 மணி சொன்னா விபூதி எனக்கு வேணும். அப்படியா? ஆகட்டும் என்று சொல்லி 3 வேளை தினந்தோறும் பரமன் என்ற தக்கமகராஜனுக்கு விபூதியானது கொடுத்து வருகின்றார். கொடுத்து வரக்கூடிய நாளையிலே ஆமாமா ஒரு நாளை தினத்திலே மக்கள் சபை கூடுகின்றது. சரி, அப்பொழுது தக்கராஜன் சொல்றான், ஏ பண்டாரம், இன்னைக்கு நீ எனக்கு விபூதி கொண்டு வரக்கூடாது. அப்படி என்று சொன்னால் இன்று ஒரு தினமும் எனக்கு விடுமுறை என்று சொல்லுகின்றீர்களோ? ஆமா, ஏன்னா நீ விபூதி கொண்டு வரும் பொழுது அங்கே மக்கள் எல்லாம் நாங்கள் நாட்டு வளப்பங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். சரி, நீ அந்த நேரத்துல மாமான்னு வந்து எல்லாரும் என்னை தவறாக நினைத்து விட மாட்டார்கள். கண்டிப்பாக. அதனால நீ இன்றைக்கு வரக்கூடாது. பார்த்த பரமன் மனதிலே நினைக்கின்றார், என்ன? அதாவது பார்வதியை அழைத்து நாமல் கைலாசம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவனுக்கு நாமல் என்று விபூதி கொடுக்க வேண்டும். வெளியிலே போட நாயே என்று உரைப்பார். இதுதான் தக்க தருணம் என்று சொல்லி அதாவது மக்கள் சபையானது கூடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கரைக்கண்ட சிவபெருமானோ தக்கமகராஜனிடத்திலே சொன்று, மாமா மாமா, யாருக்கு யாரடா மாமா? தாங்களுக்கு நான் தான் மருமகன். போடா, தாங்கள் விபூதி எடுத்து வெளியே போடான்னு சொன்னேன். வெளியிலே போடா என்றுள்ள வார்த்தையை கேட்டு மறுகணமே நினைக்கின்றார். தக்க மகராஜா, இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் காத்திருக்கின்றேன் அப்படி என்று சொல்லி அரண்மனையில் வந்து பார்வதியிடத்தில் கேட்கின்றார். என்ன கேட்டார்? என்னை பார்வதி, இனி ஒரு நிமிடம் இந்த தக்காபுரத்தில் தான் இருக்க கூடாது. பகவானே, திடீரென்று புறப்படி என்று சொல்கிறீர்களே ஐயா. ஆமாமா, என்னுடைய அப்பாவும் அம்மாவும் விட்டு நான் எப்படி வருவேன்? உன்னுடைய அப்பா வேண்டும் என்று சொன்னால், அம்மா வேண்டும் என்று சொன்னால் தக்காபுரத்தில் தான் நீ இருக்க வேண்டும். நான் செல்கிறேன் கைலாசமலைக்கு. மரம் போன பிறகு நிழலுக்கு என்னையா வேறு? கண்டிப்பாக. அப்படியானால் தாங்களோடு நானும் வருகிறேன், அழைத்து சொல்லுங்க. ஆகட்டும் என்று சொல்லி சிவபெருமான் கைலாச மலையில் அழைத்து வருகின்றார். வந்து சிவனாரோ பார்வதியை
அம்மை பார்வதியை 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 திருமணம் தான் முடித்தார். ஏ வந்து சிவனாரும் அம்மை பார்வதியை மகிழ்ந்து திருமணம் தான் முடித்தார். சிவனாரோ பார்வதியோ அம்மை பார்வதியோ ஏ பார்வதியோ கைலாசம் தனிலிருந்தா அசக்கு அசக்கு உலகமெல்லாம் எல்லாம் நிறைந்து போலே பரமசிவன் இருந்த உலகமெல்லாம் எல்லாம் நிறைந்து ஏகமொரு போலே பரமசிவன் முகம் வாடி தக்கராஜன் திறந்தவன் ஏது சொல்வான். இப்படி பகவான் பார்வதியை மனமுடைத்து கைலாசம் அருகிலே வந்து கொலுவி இருக்கக்கூடிய தருணத்திலே சொல்லுகின்றான் தக்கராஜன் என் மகளை கடத்தி சென்றல் தானே ஆண்டி பண்டாரம் பித்தன் பிறைச்சூடி பிச்சைக்காரன் அவனை போல ஒரு பண்டாரத்தை பிறவி செய்து அவன் கையாலை விபூதி வாங்கி பூச வேண்டுமே என்று சொல்லி அநேக முனிமார்கள் அழைத்து ஒரு யாகமானது செய்கின்றானாம். ஆமா, இந்த யாகம் அறிந்தார் இந்த நாரத முனி. திருலோகம் முழுவதும் சுற்றிவிட்டு வரக்கூடிய நேரத்தில் இந்த தக்காபுரத்தில் விஜயம் செய்கின்றார் நாரத மாமுனி. நாராயணம் நாராயணம். வாருங்கள் நாரதரே, நலமாக இருக்கின்றீர்களா? நலத்திற்கு எந்த ஒரு குறைவும் இல்லை. உங்களை பார்த்தாலே தெரிகின்றது நலமாகத்தான் இருப்பீர்கள். உண்மைதானப்பா. சரி, தக்க மகராஜா என்ன நலமாக இருக்கின்றீர்களா? அதாவது நான் நலமாகத்தான் இருக்கின்றேன். அதாவது இந்த கோட்டை வழியாக வருகின்றீர்கள், என்ன காரணம்? தக்க மகராஜனே, என்ன திருலோகம் முழுவதும் சுற்றிவிட்டு வரக்கூடிய நேரத்தில் சரி தக்காபுரம் சென்று வெகு காலங்கள் ஆகிவிட்டதல்லவா, ஆகையால் தாங்களை கண்டு செல்லலாம் என்று வந்தேன். தக்க மகராஜனே, உன்னிடத்தில் ஒன்று கேட்கலாமா? என்ன கேட்க போகின்றீர்கள்? ஆமா, அதாவது மாணாக்கன் வேள்வியானது நடத்தி வருகின்றீர்கள் அல்லவா, அது எதற்காக? அதை ஏன் கேக்குறீங்க? எனக்கு மகள் பார்வதி தெரியும் அல்லவா உங்களுக்கு? அந்த பார்வதியை சுடுகாட்டை கட்டி காக்கக்கூடிய ஈசன் பித்தன் சிவசிவா பிறைசூடி சிவசிவா கடத்தி சென்று விட்டான். அவனை போல ஒரு பண்டாரத்தை பிறவி செய்ய வேண்டும் என்று தான் நான் விபூதி வாங்கி, அதாவது விபூதி வாங்கி பூச வேண்டும் என்று சொல்லித்தான் யாகமானது செய்கின்றேன். தாங்களுடைய சித்தம் அதுவென்று சொன்னால் யாரால் மாற்ற முடியும்? நாரதரே, வந்த வேலை முடிஞ்சுதா? கண்டிப்பாக நான் சென்று வருகின்றேன். அப்படி என்று இந்த நாரத மாமுனி வெளியில் வந்து நினைக்கின்றார். தக்க மகராஜா, இறப்பு பிறப்பில்லாத ஈசனை நீ அழிப்பதா? அதானே, அதற்கு முன்பாக ஒன்றுக்கு முன்பாக கோல்முட்டி கொடுத்து உன்னை நான் அழிக்கிறேன் என்று இந்த செய்தியை கைலாசனிடத்தில் செல்வதற்காக நாரதர் கைலாசம் அருகிலே வருகின்றார். ஆமாமா, வந்து நின்று நாரதரோ சிந்தையதிருந்தே மகாதேவ திருவடியை வணங்கியேத சொல்வார். கந்தனையோ தொந்தியையோ கந்தனையும் தொந்தியையோ பெற்றெடுத்த நாதா, கடலதிலே நஞ்சை உண்ட கர்த்தாவே கேளோ, அக்கரைக்கு வேணியோனே ஆனந்த கூத்தாடி போடி அங்கையர் கண்ணி கொரு பங்கை கொடுத்தோனே, அங்கையர் கண்ணி கொரு பங்கை கொடுத்தோனே, கண்ணிட்ட கோட்டை வழி ஆன போகலாச்சே. வரங்கி செல்ல போகாது ஐயா, வரங்கி செல்ல போகாது ஐயா, போகாது தக்கனிட்ட கோட்டை வழி ஒருவர்
போனவர்கள் தான் விளைத்து மீள வர மாட்டார். போனவர்கள் தான் விளைத்து மீள வர மாட்டார். ஆனாலோ எப்படியே நாரதரும் சொல்ல அம்மையுமை பார்வதிக்கு சித்தம் அது இறங்கிடுமாமே. இந்த விதமாகவே பார்த்தால் வாருங்கள், என்ன கைலாச மலையிலே வருகின்றார் நாரதர். நாராயணம் நாராயணம் சம்போ மகாதேவா சர்வேஸ்வரா. நாரதரே கரைக்கின்றதே பாருங்கள், தங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்தேன். எப்பா உங்களை பார்த்தேன் பாத்தீங்களா, உள்ளெல்லாம் அப்படியே பதறுகிறது. சுவாமி பதட்டம் வேண்டாம், பதட்டம் வேண்டாம். முன்னொரு சமயத்துல ஒரே ஒரு மாங்கனியை கொண்டு வந்தீர்கள். என்னுடைய 2 பிள்ளைகளையும் தனித்தனியாக பிரித்து நீங்கள் தான் செய்து வைத்தது. சிவபெருமான் எல்லாம் உங்க சூழ்ச்சி தான். இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்களோ தெரியலையே சுவாமி. அது ஒரு காலத்தில் நடந்த கதை, அதை நாம இப்போது பேசக்கூடிய அவசியமே கிடையாது. இல்ல கைலைநாதா, இப்ப திடீர்னு வந்திருக்கீங்களே, என்ன காரணம்? தங்களுடைய சபையின் ஆடி ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். நற்செய்தியா? என்ன? அதாவது திரிலோகம் முழுவதும் சுற்றிவிட்டு வரக்கூடிய நேரத்தில் சரி தக்காபுரம் சென்றிருந்தேன். சரி, தக்காபுரத்துல என்ன நடந்தது சொல்லும் ஐயா. சுவாமி, தக்காபுரத்தில் உங்கள் மாமி மாமா அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள். சரி, ஆமா, நலத்திற்கு எந்த ஒரு குறைவும் இல்லை. என்ன இருந்தது? ஆனால் ஒன்று, அங்கே ஒரு விமரிசையாக யாகமானது ஒன்று நடத்தி வருகின்றார்கள். யாகம் எதற்காக என்று கேட்டேன். ஏதோ அவர்களுடைய மகளை அவர்களுக்கு மனம் இல்லாமல் திருமணம் முடித்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தெரியாமல் கடத்தி வந்து விட்டீர்களாம். ஆகையால் உங்களை போல ஒரு பண்டாரத்தை பிறவி செய்து அவருடைய கையாலே விபூதியா வாங்கி அணிய வேண்டும் என்று சொல்லி ஒரு மாபெரும் யாகமானது நடத்தி வருகின்றார். இதெல்லாம் அவர்தான் செய்தாரா? கண்டிப்பாக. இல்ல நீங்க ஏதாவது? அது மட்டுமல்லாமல் அந்த தக்காபுரம் வழியாக யாரும் போகவும் முடியவில்லை, வரவும் முடியவில்லை. அட்டுழியம் அநியாயம் செய்து வருகின்றார். என்னாச்சு? அட்டுழியம் அநியாயம் செய்து வருகின்றான் சாமி. ஏன் போற வரவங்க கள்ள தூக்கிறீரானா? ஆமா சாமி, நிறைய சீக்கிரம். ஓ, இதெல்லாம செய்யறாரு. ஆமா. அரதவள் முனிவள் சொல்லை நம்பிக்கை கொள்ள வேண்டாம், தலையிட்டு கோட்டி வந்து ஒரு நாள் போகவில்லை. ஒரே நான் தக்காபுரம், ஒரே நான் தக்காபுரம் சொல்லி அனுப்புமையா. ஒரே நான் தக்காபுரம், ஒரே நான் தக்காபுரம் போக சொல்லி அனுப்புமையா. போகாதே பார்வதி பொல்லாத தக்கனிடம், நீ போனால் அவனிரப்பா நிச்சயம் நான் பார்வதி. இருந்தாலும் போய்வாரே, இருந்தாலும் போய்வாரே, இறந்தாலும் போய்வாரே. பகவானே, நாரதர் வந்து ஏதோ உங்ககிட்ட பேசினாரே சுவாமி. ஆமாமா. அப்படி நீங்க என்னத்தான் பேசுனீங்க? ஏமா, நாட்டு வளப்பங்கள் அனைத்தையும் நாங்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். ஆமாமா. இத பாருங்க, நாட்டு வளப்பம் என்று சொன்னால் என்னுடைய தாயும் தகப்பனும் இடையில் வந்தார்களே. ஆமாப்பா. அவர்களுடைய பெயர் ஏன் சொன்னீங்க? ஏமா, தக்காபுரத்திற்கு சென்றார்கள். தக்காபுரத்தில் மாணாக்கன் வேள்வியானது நடத்தி வருகின்றாராம் உங்களுடைய தந்தை. ஆமாப்பா. பகவானே, திருமணம் அடைந்து இவ்வளவு நாட்கள் ஆன பிறகும் என்னுடைய தாயும் தகப்பனை நான் இதுவரைக்கும் சென்று பார்க்கவில்லையே சுவாமி. இல்லை, அதாவது இப்பொழுதே சென்று என்னுடைய தாயும் தகப்பனையும் நான் பார்த்து வரட்டுமா? பெண்ணே பார்வதி, என்ன வார்த்தை சொல்லுகின்றாய்? உன்னுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வரலாமா? தக்காபுரம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையத்தோடு விட்டுவிடு சுவாமி. இத பாருங்கள், திருமணம் ஆன பிறகு பெண்கள் தாய் வீட்டிற்கு போக கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா என்ன? கண்டிப்பாக கிடையாது. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசைதானே சுவாமி, எனக்கும் இருக்கு. நான் இப்பொழுதே சென்று என்னுடைய தாயும் தகப்பனையும் பார்த்தே ஆக வேண்டும். பார்வதி, தக்காபுரம் செல்லுகிறேன் என்று சொல்கின்றாய் அல்லவா? உன்னுடைய தந்தை அவன் அதாவது என்னை அழைக்காமல் அதுவும் என்னை அழிப்பதற்காக மாணாக்கன் வேள்வியானது நடத்தி வருகின்றாரா? அன்னவனின் கோட்டைக்கு பரமன் மனைவி செல்வது தவறல்லவா?
ஒருபோதும் முடியாது பகவானே. என்ன நான் முடிவு பண்ணிட்டு போறதாட்டு உமையவளை என்ன கண்டிப்பாக சென்றுத்தான் ஆக வேண்டுமா? சென்றுத்தான் ஆக வேண்டும். அப்படி என்று சொன்னால் போ பகவானே. என்ன எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் சரிதான், யாருமே போன்னு சொல்லக்கூடாது. சரி, போன்னு சொன்னா போற இடம் நல்லா இருக்காது. உண்மைதம்மா. போய் வாருங்கள் என்று சொல்ல வேண்டும். பார்வதி, கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மாறுபாடாக மாறி வந்து மேற்கே உதித்தாலும் சரி, ஈசனுடைய வாயிலிருந்து மட்டும் இந்த வார்த்தை வராது. போ. அந்த வார்த்தை கேட்டவுடனே அம்மையுமே பார்வதியானவள் தேரிலே ஏறி சரி 7 கடலையும் கிடந்து தக்காபுர கோட்டையில் வருகின்றார். தக்காபுர கோட்டையில் வந்து பார்க்கும் பொழுது சரி, தக்கராஜன் வடக்கு முகமாக இருந்து ஒரு யாகம் செய்கின்றான். வடக்கே வந்து அப்பா என்று அடிதொழுது நிற்கின்றாள் இந்த பார்வதியானவள். வடக்கே வந்தாள் பார்வதியால் மறுத்து தெற்கே முகமானார். வந்தாள் பார்வதியால் திரும்பி கொண்டாள் மேற்கு முகம். வந்தாள் பார்வதியா மறுத்து தெற்கே முகமானார். கிழக்கே வந்தாள் பார்வதியா மறுத்து தெற்கே முகமானார். தெற்கே வந்தாள் பார்வதியா கிழக்கு முகமானார். பார்வதியாள் மனதிலே நினைக்கின்றாள், நம்ம அப்பா ஏறிட்டு பார்க்காம பேசாம இருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் நம்மளோட வயசுல மூத்தவர் இல்லையா? கண்டிப்பாக 12 வருட காலம் நம்மளை ஈன்றெடுத்த தாய் போல் வளர்த்தவர் அல்லவா? கண்டிப்பாக நாமல் சென்று பேசுவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அப்படி என்று பார்வதியாள் வடக்கே வந்து அப்பா என்று கூப்பிட்டாளாம். தெற்கு முகமாக திரும்பிக் கொண்டானாம் இந்த தக்கராஜன். தெற்கை வரைகின்றாள் அப்பா. கிழக்கு முகமாக திரும்பிக் கொண்டானா. கிழக்கை வருகின்றாள். மேற்கு முகமாக திரும்பிக் கொண்டானா. மேற்கே வந்து சொல்லுகின்றாள் தந்தையே. தந்தையே தந்தையே என்று அழைக்கும் பொழுது சரி, அங்க பார்த்தாங்க பாத்தீங்களா முனிமார்கள். இவர்களுக்கு கோபம் வருகின்றது. ஏன் என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் சொல்றாங்க. என்ன சொல்லுகின்றார்கள்? அதாவது பார்வதி எவ்வளவு அழகாக அப்பா அப்பான்னு கூப்பிடுறாளே, தக்கராஜன் ஏனும் கேட்கல ஏறிட்டும் பார்க்கல கமந்தே இருக்கின்றார், மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கின்றார். நம்ம சும்மா இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்க கூடாது. தக்கராஜன் போய் கேட்போம், ஏன் இப்படி இருக்கிறேன்னு. அப்படி என்று சரி முனிமார்கள் எல்லாம் ஓடி ஓடி வருகின்றார்கள். ஆமாப்பா தக்கா இப்பா தக்கா உனது மகள் பார்வதி அப்பா அப்பா என்று அழைக்கின்றாளே, ஏனென்றும் கேட்காமல் ஏறிட்டும் பார்க்காமல் இருக்கிறியே. ஆமா, என்ன காரணம்? முனிமார்களே, தாங்கள் என்ன வேலைக்கு வந்தீர்களோ அந்த வேலையை மட்டும் தான் பார்க்க வேண்டும். எங்க வேலை தயா பார்த்துட்டு இருக்கிறோம். டேய், அதாவது எனக்கு மகள் மகள் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? முனிமார்களே, இவள் யார் தெரியுமா? யாரப்பா? எனக்கு இவள் மகளும் இல்லை மகளும் இல்லை, நானே வழிதகப்பனில்லை. எனக்கு இவள்தான் மகளும் இல்லை மகளும் இல்லை, நானே வழிக்கு தகப்பனில்லை. ஆண்டியோடு போனவൾക്ക് அம்மையுண்டோ அப்பனுண்டோ பண்டரத்தோடு போனவൾക്ക് போனவൾക്ക് வர காரணமே காரணமே. யாருக்கு யாரடா மகள்? இவ எனக்கு மகளா? எனக்கு மகளாக பிறந்திருப்பாளே என்று சொன்னால் என்னை போல ஒரு வீராதி வீரனை தேர்ந்தெடுத்திருப்பாய். சுடுகாட்டை கட்டி காக்கக்கூடிய ஈசனோடு ஓடி சென்றவர்களுக்கு ஏதடா பாறைக்கோட்டை தகப்பனா மகளா வெளியே போக சொல்லு. ஆண்டி பண்டாரம் பித்தன் பிரைசூடி பேயன் பிச்சைக்காரன் என்று உரைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அம்மையுமை பார்வதியானவள் நினைக்கின்றார். நினைக்கிறா மனுஷனுக்கு நம்மளை பத்தி பேசுறதுக்கு எல்லா உரிமை இருக்குது. ஆமாப்பா, சிவபெருமானை பற்றி பேசுவதற்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கிறது? பிறப்பில்லாத என்னுடைய நாதனை பார்த்து பேசுவதற்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கின்றது? ஆண்டி பண்டாரம் பித்தன் பிறைச்சூடி என்று சொல்லுகின்றாரே, இனி நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இதுவும் பேசுவான், மேலையும் பேசுவான் கண்டிப்பாக. அப்படி என்று சரி பார்வதி என்ன சொன்னால் தெரியுமா? என்னம்மா? ஏதக்கா ஆண்டி என்று சொன்னாலும் ஆதிபரன் அவர் அல்லவோ, பண்டாரம் ஆனாலும் பரமசிவன் அவர் அல்லவோ, இறந்தி கொண்டு திரிந்தார்
அவர் அல்லவோ நீ வளர்க்கும் வேள்வியிலே நீரப்பாய் நிச்சயமாய் பார்ப்படந்து சுடலை என்றே சுடலை என்றே சுடலை என்றே பார்வதியால் சாபமிட்டார் என்னப்பா ஆண்டி என்று சொன்னாலும் ஆதிபரன் அவர் அல்லவா அவன் ஒரு மாடேரி மாடேரி என்று சொன்னாலும் மகாதேவர் அவர் அல்லவா ஆமா அவன் ஒரு சுடுகாட்டை கெட்டி காக்கக்கூடிய இரப்பன் பித்தன் பேயாண்டி இறந்து கொண்டு திரைந்தாலும் ஈஸ்வரன் அவர் அல்லவா தக்கராஜா என்னுடைய கணவரை பார்த்து ஆண்டி பண்டாரம் பித்தன் பிறைச்சூடி என்று பேசின காரணத்தினாலே நீ இன்றோடு அழிந்து போக கடவாய் சரி அவரை பார்த்தா மாடேரி என்று சொன்னாய் மாடேரி என்று சொன்ன காரணத்தினால நீ ஒரு மாடாக பிறக்க போடி 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 பைத்தியக்காரி அவன் ஒரு ஆண்டி நீ ஒரு ஆண்டிச்சி அண்டியோடி சென்றவளுக்கு அம்மை உண்டோ அப்பன் உண்டோ பாரு மரியாதையாக சென்று விடு உன்னை இல்லை என்று சொன்னால் நான் சபித்து விடுவேன் நீ வளர்க்கக்கூடிய வேள்வியை நீ இறப்பாய் நிச்சயமாகவே போடி போடி இந்த வேள்வியாண்டவர் சுடலைக்கிழமாக மாறட்டும் ஆமா போட்ட சாபம் மட்டும் பலிக்கல பரமசிவன் அவரும் கிடையாது பரமசிவனுடைய பொண்டாட்டி பார்வதி என்ற பெயரும் எனக்கு ஓடி பார்த்து கொள்ளலாம் அப்படி என்று சரி சாபத்தை போட்டுக்கொண்டு ஆமாமா கைலாச மலையிலே விரைகின்றாளாம் பார்த்த கரைக்கின்ற சிவபெருமான் கேட்கின்றார் என்ன பெண்ணை பார்வதி சுவாமி என்னுடைய வார்த்தையை கேட்காமல் நீ தக்காபுரத்திற்கு சென்றிருந்தாயே அங்க என்ன நடந்தது சொல் பார்க்கலாம் பகவானே என்ன உங்களுடைய வார்த்தையை கேட்காமல் போனது என்னுடைய தவறுதான் ஐயா ஆமா சுவாமி தெரியாமல் சென்று விட்டேன் சரி அங்கே என்னுடைய தகப்பன் தக்கராஜன் ஆமாமா உங்களே ஆண்டி பித்தன் பிறைச்சூடி என்று சரி தெளிவாக பேசுகிறான் ஐயா அப்படி என்று சொன்னால் இத்தனை வார்த்தையும் கேட்டு விட்டு நீ சும்மா வந்திருக்கின்றாய் சும்மா இருப்பனா சாபத்தை போட்டுக்கொண்டு வந்தேன் ஐயா என்னம்மா அந்த நேரத்திலே சொல்லுகின்றார் சிவபெருமான் என்னம்மா போகாதே என்று சொன்னேனே பார்வதி சொன்னேனே பார்வதி சொன்னேனே பார்வதி சொன்னேனே பார்வதி கோயலோ விடை வாங்கி கொடு வந்தாய் போகாதே என்று சொன்னேனே பார்வதி சொன்னேனே பார்வதி கோயலோ வினை நீ வாங்கி கொடு வந்தாய் ஆக மாட்டாமல் இந்த பொஞ்சலை இந்த பொஞ்சலை இந்த பொஞ்சலை இந்த பொஞ்சலை நடுதியிலே கைலாசம் போச்சொல்லி போக சொல்லி பைத்தியக்காரியை 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 தனக்காக சித்தாசை கொண்டவை போக சொல்லி பைத்தியக்காரியை பித்தனுக்காக சித்தாசை கொண்டவை ஆசை கொண்டவை ஆண்டிச்சி அல்லவோ ஆண்டிச்சி அல்லவோ அல்லவோ ஆண்டிச்சி அல்லவோ யாரே மழை யாரு தாயாரு சொல்கின்றார் பகவான் என்னம்மா பார்வதி அப்பவே போகாதே போகாதே என்று சொன்னேனே ஒரு வார்த்தையாவது நீ கேட்டியா கண்டிப்பாக இப்ப போய் எவ்வளவோ பிரச்சனையை இழுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் உண்மைதானப்பா அப்படி என்று சொல்ல பார்வதி சொல்றா சுவாமி நான் எந்த பிரச்சனைக்கும் போகல சரி அதாவது இப்பொழுது என்னுடைய தகப்பனை நீங்கள் கொன்றாக வேண்டும் கொல்ல வேண்டும் என்ற அம்மை உண்மை சொல்ல கோவித்தாள் பார்வதி தாயாரை பகவானுக்கு விபூதி வாரி அணியக்கூடிய நெற்றியில் வேர்வையானது வந்து தழும்பியதா அந்த வேர்வையை வலித்து வெட்டாவளியில் விட்டறியக்கூடிய நேரத்தில் அந்த வெட்டாவளியிலே ஒரு வீரனானவன் வந்து பிறக்கின்றானா அவனுடைய தோற்றம் எப்படி இருக்குது என்று பார்த்தால் 20 கையுமாய் 20 கையுமாய் ஆரவாளோடு கேடயம் கத்தியும் 20 கையுமாய் ஆரவாளுடன் கேடயம் கத்தியும் பிறந்தானே என வேர்வை புத்திரன் என வேர்வை புத்திரே நாளே வந்து வணங்கினான் ஓடி ஓடி
அசக்கு ஈஸ்வரரே மகாதேவா தம்புரா என்ன எப்போ பிறவிகள் செய்தீரே ஈஸ்வரரே மகாதேவா தம்புரா என்னை இப்போ பிறவிகள் செய்தீரே எனக்கு தானோ எதிராளியானவள் இருக்கிறான் அந்த தக்காபுரத்திலே எனக்கு தானோ எதிராளியானவள் இருக்கிறான் அந்த தக்காபுரத்திலே என்னோட தலையை அறுத்து நீ கனவேவே கொள்ளை கொள்ளை போடுவாய் இப்படியாக அல்ல யார் வந்து பிறந்தார் தெரியுமா? 10 தலை 20 கை பாரவாளோடு கேடயம் கத்தி கண் நிமைக்கக்கூடிய நேரத்தில் கடும் கோபத்தோடு ஒரு ஆடவர் வந்து பிறக்கின்றார்கள். வேர்வை புத்திரன் வந்து பிறக்கின்றார். கேக்குறான், தந்தையே என்னப்பா அதிவிரைவாக பிறவி செய்த காரணம் என்ற எனக்கு எதிராளி யாரவன்? உனக்கு எதிராளியா? ஆமாப்பா. எப்பா எனக்கு ஒரு எதிராளி இருக்கின்றான். தங்களுக்கு எதிராளி என்று சொன்னால் அவன் எனக்கும் எதிராளி அல்லவா? 7 கடலுக்கு அப்பாலே வாழ்ந்து வருகின்றான் தக்கராஜன். சரி, அவனுடைய தலை அறுக்கணும், அந்த வேள்வி குழிக்குள்ளே போட்டு சுட்டெரிக்கணும். சரி, அவனுடைய மனைவி வேதவல்லி அவளுடைய தலையை மறுத்து சரி அதே வேள்வி குழிக்குள்ளே போட்டு சுட்டு தக்காபுர கோட்டையை தரைமட்டமாக்கி தம்பட்ட ஓசை முழக்கணும். ஆகட்டும் என்று சொல்லி 7 கடலையும் ஒரே சட்டமாக சாடினானாம் இந்த இணைவேர்வை புத்திரன். சரிதான். வந்து தக்காபுரத்துல வந்து போடுறான் சத்தம். எப்படி? டேய் தக்கராஜா, டேய் யாரடா? இந்த கோட்டைக்குள் தக்கராஜன் என்று ஒருவன் இருப்பவன் இவனடா? நான் தான். நீதானா? ஆமா. டேய் என்ன? நான் எதற்காக வந்திருக்கேன் தெரியுமா? இத பாரு, நீ எதுக்காக வேணாலும் வந்துட்டு போ. சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்லதொரு நாள். சரி, இன்னைக்கு போயிட்டு நீ நாளைக்கு வந்துரு. டேய் என்ன வெள்ளி சனி ஞாயிறு உரைத்துக் கொண்டிருக்கின்றாயே, எதற்காக வந்திருக்கின்றேன் என்று மட்டும் கேள். எதுக்கு வந்த? உன்னை கொல்வதற்காக வந்திருக்கின்றேனா? ஆஹா, என்னை கொல்வதற்கு? ஆமாடா. என்னை கொல்வதற்கு என்னை படைத்த யமனால வர முடியாது. டேய் அப்படி இருக்கும்போது என்னை கொல்ல வந்தேன்னு சொல்லுகின்ற எனக்கு சிரிப்பாக வருகின்றது. வெளியே போயிரு. டேய் இத பாரு, ஈசனுடைய அருளாலே உன்னை கொல்லாமல் இந்த இடத்தை விட்டு நான் செல்ல மாட்டேன். ஓஹோ, ஆமா, ஈசனுடைய அருளாலே. அப்படியானா ஒன்னு அனுப்பி விட்டது அவர்தானா? ஆமாடா. இத பாரு, அதாவது என் பேரெல்லாம் வெளியே கேட்டு விசாரிச்சுட்டு தானே வந்த. இங்க வந்தவங்க யாரும் திரும்பி போனது சரித்திரமே கிடையாது. அதனாலே உனக்கு கொஞ்சம் நல்ல நேரம் இருக்குது, ஓடி போயிரு. என்ன? அதாவது படுகளத்தில் வந்திருந்து விசாரிக்கவில்லை என்று கேட்கின்றாயல்லவா, சண்டை போடலாமா? 10 தலை பூச்சி, ஒத்த தலை பூச்சி, உன் தலை எப்படி இருக்குன்னு கண்ணாடியில முகத்தை பார்த்திருக்கியாடா? நான் மிகவும் அழகாக இருக்கின்றேன். 10 தலை வைத்திருந்தாலும் பக்குவமாக இருக்கிறேன். ஒரு தலையை வைத்து விட்டு பார்க்கிறதற்காக இருக்கின்றாய் அல்லவா? ஒரு தலையும் பார்க்கிற மாதிரியே இல்ல. இத பாரு, சரி சண்டை செய்யணும் முடிவோடு நீ வந்திருக்கிற. ஒரே ஒரு முடிவுதான், வா சண்டை போடலாமா? படுகளத்தில் இறங்கி பார்க்கலாம். ஆகட்டும் என்று சொல்லி 2 பேருக்கும் 7-8 நாளாக சண்டை நடக்கின்றது. ஆமா, 2 பேருக்கும் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. சரி, பார்த்த இணைவேர்வை புத்திரன் மனதிலே நினைக்கின்றான், இந்த தக்கரை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் சக்தி மிகுந்த ஆயுதம் வேண்டும் என்று சொல்லி அம்மை சக்தியை மனதார நினைக்கக்கூடிய நேரத்தில் ஆகாய மார்க்கமாகவே சக்தி ஆயுதம் வந்ததான். அந்த ஆயுதத்தை வாங்கி தக்கராஜனின் தலையை அறுத்து தனல் வேள்விக்குள்ளே போட்டு கண்டத்தை கரையிலே போட்டு விட்டானா. சரிதான். மனைவி அதாவது கணவனானவன் இறந்தவுடனே வேதவல்லியானவள் அழுது புலம்பிக் கொண்டு ஓடி வருகின்றாள். நினைக்கின்றான், இப்படி அழனுனா கண்டிப்பா இவனுடைய மனைவியாகத்தான் இருக்க வேண்டும். கண்டிப்பாக. அப்படின்னு அவளுடைய தலையை மறுத்தான். தனல் வேள்விக்குள்ளே போட்டு கண்டத்தை கரையிலே போட்டு விட்டு தக்காபுர கோட்டையை தரைமட்டமாக்கி சரி தம்பட்ட ஓசை முழக்குகின்றான். யாருடைய காதிலே கேட்கிறது என்று பார்த்தால் தம்பட்டத்தின் தவிலோசை காது கேட்டா தம்பட்டத்தில் தவிலோசை தைதலுமை காதில் கேட்டா கப்பல் தக்கராஜை
ದಾರೋ ಈಶ್ವರೇ ஆங்கியேனை வளர்த்த அப்பனல்லோ தக்கராஜல் தாங்கியேனை வளர்த்த தகப்பன் நல்ல தக்கராஜல் மாமந்தலே அறுப்பாரோ 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 அறியாதை குலைப்பாரோ குலைப்பாரோ தம்பட்டத்தின் ஓசையானதையும் சரி பார்வதியால் காதிலே கேட்டதும் சரி சிவபெருமானை பார்த்து சொல்றா என்னம்மா சொல்லுகின்றார்கள் சுவாமி என்னம்மா தம்பட்டத்தின் ஓசை காதிலே கேட்கிறதே ஐயா ஆமா அப்படியானால் என்னுடைய தாயும் தகப்பனும் இறந்து விட்டார்களா பின்ன பார்வதி இணைவேர்வை புத்திரன் போன காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து விட்டார் சரி உன்னுடைய தாயும் தந்தையும் இறந்து விட்டார்கள் பார்வதி இறந்து விட்டார்களா ஆமாம்மா பகவானி நல்ல காரியத்துக்கு போகும் பொழுது சரி நல்ல காரியம் சொன்னா அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது ஆமாம்மா உங்களை வாருங்கள் என்று அழைத்தேனே உண்மைதானம்மா அப்போது ஒரு தடவையாவது வந்து பார்த்தீங்களா சுவாமி இப்பொழுதாவது நாம இறந்திருக்கின்றார்களே இப்பொழுது பார்த்து வரலாமே உண்மையோலே வா சென்று வரலாம் என்று சொல்லி கால வாகனத்தில் ஆரோகணித்து கரைக்கின்ற சிவபெருமானும் அம்மை உம்மை பார்வதியானவளும் 7 கடலையும் கடந்த நேர தக்காபுரத்திலே வருகின்றார்கள் தக்காபுரத்தில் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தக்காபுரம் எப்படி எப்படி கண்ணை காட்சி அளிக்கின்றது உதிரம் எல்லாம் ஆடுகண்டா தகப்பனோடே தகப்பனோட கண்டாளில்லை மகளாக வந்தவளா மார்போடு அடித்தழுதா மகளாக வந்தவைதான் மணி மார்போடு அடித்தழுதா ஆடறுத்த களம்போலே அமரி வெட்ட உதிரம் எல்லாம் ஆடுகண்டார் தகப்பனோட பருந்தலையை கண்டாள் இல்லை மகளாக வந்தவைதான் மணி மார்போடு அடுத்தாள் அழுதினாள் கத்தினாள் கதறினாள் சரியேனை வளர்த்த ஆமாமா தகப்பனல்லோ தக்கராஜல் மாமந்தலை அறுப்பார்களா மரியாதை குறைப்பார்களா சுவாமி என்ன என்னுடைய தாயும் தகப்பனை இப்படி இறந்து கிடக்கின்றார்களே இறைவா ஆமாமா இவர்களை நான் எப்படி பார்ப்பேன் சுவாமி வெகு நேரம் என்னால இப்படியே பார்க்க முடியாது பார்வதி கொல்ல வேண்டும் என்று சொன்னாய் பார்வதி கொல்ல வேண்டும் என்று சொன்னாய் குரல் போட்டு அழுது கொண்டிருக்கின்றாயே ஆண்டாண்டு காலமாக அழுதாலும் ஆண்டவர்கள் திரும்பி வரமாட்டார்களா பார்வதி பகவானே என்னுடைய தாயும் தகப்பனையும் உடனே எழுப்பி தர வேண்டும் இப்பொழுதே நான் அவங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடணும் சுவாமி எழுப்பி தாருங்கள் என்ன அதாவது உடனே எழுப்பி தர வேண்டும் என்று சொல்லுகின்றாய் உன்னுடைய தாயும் தந்தையும் தலையில்லாமல் அல்லவா இருக்கின்றார்கள் பகவானே இந்த தலை போனா என்ன அவங்களுக்கு இட்ட எழுத்து இருக்கின்றது கண்டிப்பாக அதனால எந்த தலையாக இருந்தாலும் பரவாயில்லை சற்று பொறு மகனை இணைவேர்வை புத்திரா கைலாசபுரத்திலே சென்று வடக்கே தலை வைத்து தூங்கக்கூடிய 2 ஜீவன்களின் தலையை அறுத்துப்பா சரி ஆகட்டும் என்று சொல்லி அப்பா தலை அறுக்கணும் சொல்றீங்களே எந்த தலையாக இருந்தாலும் பரவாயில்லையா என்ன எந்த தலையாக இருந்தாலும் பரவாயில்லை வேறு வேறு தலையை அறுத்துப்பா சரி ஆகட்டும் என்று சொல்லி அதாவது கைலாசபுரத்திலே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் வடக்கே 2 ஜீவன்கள் தலையை வைத்து பறித்திருப்பதை கண்டிலே கண்டான் இணைவேர்வை புத்திரன் சரி ஒரு ஆடும் ஒரு மத யானையும் ஒரு மாடும் பார்த்ததக்க மகராஜனின்
ஒரு ஆடு மாடு வடக்கே தலை வைத்து தூங்குவதை கண்டான். மாட்டினுடைய தலையெடுத்தான், வலது கையிலே எடுத்தான். தலையெடுத்து கருத்தில் எடுத்துக்கொண்டு 2 தலையும் கொண்டு சிவபெருமான் முன்னே கொண்டு வைத்தார். தலையை கண்டவுடன் சிவபெருமானுக்கு சந்தோஷம் என்றால் தாங்க முடியவில்லை. என்ன போன மச்சான் திரும்பில அப்ப வராரு, அதானே போன மாமியார் திரும்பில வராங்க, அவருக்கு மன மகிழ்ச்சி. என்ன செய்தார் பாருங்க. என்னமா தல்லையது காணவே சிவன் முதலாரோ, தல்லையது காணவே சிவன் முதலாரோ, ஆனே சிவனார் ஏழுரை சொல்வார், மாட்டு தலை ஒன்றை கையில் எடுத்து, மாட்டு தலை ஒன்றை கையில் எடுத்து, அழகுள்ள தக்கராத கழுத்திலே வைத்தார், கழுத்திலே வைத்தவர் கருதிய பார்க்க, கழுத்திலே வைத்தவன் கருதிய பார்க்க, ஒரு தலை முகமோ 2 கரை கொம்போ, உடனே எழுந்தான் தக்க மகராஜன், உடனே எழுந்தான் தக்க மகராஜன், அவரல்லவோ சிவனாருக்கு, அவரல்லவோ சிவனாருக்கு அருமையுள்ள மாமா என்பார். ஆட்டு தலை ஒன்றை கையில் எடுத்து, ஆட்டு தலை ஒன்றை கையில் எடுத்து, அழகுள்ள வேதவல்லி கழுத்திலே வைத்தார், கழுத்திலே வைத்தவர் கருதிய பார்க்க, கழுத்திலே வைத்தவன் கருதிய பார்க்க, ஒரு தலை முகமோ 2 கரை கொம்போ, உடனே எழுந்தாள் வேதவல்லி, உடனே எழுந்தாள் வேதவல்லி, அவரல்லவோ சிவனாருக்கு, அவரல்லவோ சிவனாருக்கு அழகுடைய மாமி என்பார், அவரல்லவோ சிவனாருக்கு, அவரல்லவோ சிவனாருக்கு அருமை உள்ள மாமி என்பார். பகவான் மாட்டு தலை ஒன்றை கையில் எடுக்கின்றார். ஆமா, தக்கனுடைய கழுத்திலே வைத்தார். கழுத்திலே வைத்து விபூதி அள்ளி போட்டு மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது, உச்சரிக்கக்கூடிய நேரத்தில் மனித உடல் மாட்டு முகமாக எழுந்தான் தக்கன். அடேங்கப்பா, ஆட்டு தலை ஒன்றை எடுத்து வேதவல்லியுடைய கழுத்திலே வைத்து மந்திரத்தை உச்சரித்து பிரம்ப எடுத்து தட்டக்கூடிய நேரத்தில் ஆட்டு தலையும் மனித உடலுமாக எழும்பி நிற்கின்றாளாம் இந்த வேதவல்லியானவள். சரிதான். ஆமாமா, இப்படி சரி, மாட்டு தலை மனித உடல், ஆட்டு தலை மனித உடல், 2 பேரும் கைலாசத்தை வலம் வரக்கூடிய நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய தெய்வாதி தேவர்கள் சொல்லுகின்றார்கள், என்ன தம்பி, என்ன இந்த கைலாசத்தில் யாரு வருகின்றார் பார்த்தாயா? யாரு? பகவானின் மாமா மாடு, மாமி ஆடு. அப்படியா? ஆமாயம்மா. ஆடு மாடு மாடு ஆடு என்று கேலியும் கிண்டலும் செய்தார்களாம், வசை வார்த்தை பேசினார்களாம். பார்த்து தக்க மகராஜன் நினைக்கின்றார், தலை வணங்காமல் வாழ்ந்தவன் அல்லவா தக்கராஜன். ஆமாமா, அவனுடைய ஆணவம் எல்லாம் அப்படியே தணிந்து செல்கின்றது. சரி, நேர சிவபெருமான் இடத்தே வருகின்றார். ஆமாப்பா, என கேட்டார் பாருங்க. என்னம்மா? மண்டலத்து தெய்வார் முல்லே மாடாக்கி விட்டீரே, முகமாத்தே வேணும் தேவா எனதோழுதான் மாற வேணும், மாற வேணும் ஈஸ்வரரே எனதொழுதான் ரூபம் மாற வேண்டும், ரூபம் மாற வேண்டும் ஈஸ்வரரே எனதொழுதா, மாற வேண்டும், சுடலையிலே பிறக்க வேணும், அரை சுட்ட சுடலையிலே அடியேன் வந்து பிறக்க போரே, பிரம்மனை சுட்ட சுடலை, பிரம்மனை சுட்ட சுடலை உலக மையான கரையதிலே, கரை இடகாட்டே சுடலை கடமதிலே பிரது வந்தா
தேன் பொத்தை ஒத்த பனை சுடலை மாட சுவாமி என்று சொல்லுங்கள் தெய்வாரே. பகவானே, மண்டலத்து தேவார் முன்னே மாடாக ஆடாக பிறவி செய்து விட்டீர்களே. ஆமாப்பா சுவாமி, இந்த முகத்தோடு நாங்க எவ்வளவு நேரம் தாயா இருக்க முடியும்? மாற்று ரூபம் மாற வேண்டும் மகாதேவா எனதொழுதான். சிறுவம் மாற வேண்டுமே என்று சொன்னார். சரி, சுடலையிலே சென்று பிறக்க வேண்டும். சுவாமி, நான் யாரை சுட்ட சுடலையில் அடியேன் சென்று பிறக்க வேண்டும் சுவாமி. முன்னாள் பிரம்மனை சுட்ட சுடலை சரி முழுதும் மையான கரையிலே ஞானக்கரை இடுகாட்டில் நல் சுடலை களத்திலே தேன் பொத்தை ஒத்தப்பனை சுடலை மாட சுவாமியாக பிறந்து வருவாய் என்று சொன்னார். அப்படியே உன்னை எல்லோரும் ஒத்தப்பனை சுடலை ஆண்டவர் என்று அழைப்பார்கள். சுவாமி, என்ன அப்படி என்று சொன்னால் என்னை உடனடியாக பிறப்பிக்க வேண்டும் சுவாமி. அப்படியானால் பிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், தெய்வாதி தேவர்கள் வருவார்கள். ஆமாப்பா. அப்படி என்று இவர்களை கையமர்த்து விட்டு தெய்வாதி தேவர்களை பார்த்து என்னமா சொல்லுகின்றார்கள்? சிவபெருமான் தேவர்களை அழைக்கின்றாரா? ஆமாப்பா. தேவர்கள் அழைத்து வாரும் பிள்ளை தெய்வாரே மாடன்மாரை பிறவி செய்ய, வாரும் பிள்ளை தெய்வாரே மாடன்மாரை பிறவி செய்ய, உங்களாலே மாடன்மாரை பிறவி செய்ய கூடாதே. குடுகொம்பன் வாழ் மலையில் குருதவசி வர வேணும், குடுகொம்பன் வாழ் மலையில் குருதவசி வர வேண்டும், ஆகாட்சி மலையதிலே கல்புடைக்குள் சிம்மாசனம், சிம்மாசனம் வீட்டிருப்பா தீரநந்தி நம்ம குருக்கு, சிம்மாசனம் வீட்டிருக்கும் தீரநம்பி நம்ம குருக்கு, நம்ம குருக்கள் வந்தால் நல்ல வெளிதனை வளர்ப்பா. வாருமையா குருதவசி 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 வாருமையா ஒரு வேவி, வாருமையா குருதவசி குருதவசி வளருமையா ஒரு வேள்வி. இப்படி தேவர்கள் அழைக்கின்றார் சிவபெருமான். சரி, தேவர்களே என்னப்பா வாருங்கள். நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும் சொன்னா என்ன சுவாமி செய்ய வேண்டும்? வட கைலாசபுரத்திலே வேள்வி குழியானது வெட்டி தேன்பொத்தை ஒத்தப்பன சுடலை மாட சுவாமியோடு சரி 21 மாடன்மார்களே நீங்கள் பிறவி செய்ய வேண்டும். சுவாமி, அது எங்களால் இயலாத காரியம். ஏன்பா, என்னாச்சு? எங்களுக்கு மேலாக அண்ணாவி குருதவசி இருக்கின்றார்கள். சரி, காக்காட்சி வாழ்மடையில் கல்படைக்குள் சிம்மாசனம், சிம்மாசனம் விட்டு அண்ணாவி குருதவசி வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் 21 மாடன்மார்களையும் 21 மாடன்மார்களுக்கு தாயான பிரம்மசக்தி அம்மையும் ரவி செய்வார்கள். பிரம்மசக்தி அம்மன் பேச்சி அம்மன் ஆமாமா, அவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய ஒத்தப்பனை சுடலை மாட சுவாமி ரவி செய்ய வேண்டுமே என்று சொன்னால் குரு தவசி வர வேண்டும். கண்டிப்பாக உடனே அழைத்து வாருங்கள். ஆகட்டும் என்று சொல்லி தெய்வாதி தேவர்கள் ஓடோடி சென்று குருதவசி ஐயாவை அழைத்து வருகின்றார்கள். குருதவசி ஐயாவிடத்திலே சொல்றாரு சிவபெருமான், என்னப்பா நீங்கள் தான் நாங்கள் சொன்ன பிரகாரம் சரி சுடலை மாட சுவாமியை பிறவி செய்ய வேண்டும். சரி சுவாமி, என்ன உங்களுடைய கிருபை உண்டும் என்று சொன்னால் உடனடியாக நான் 21 மாடன்மார்களையும் 21 மாடன்மார்களுக்கு தாயான பிரம்மசக்தி மற்றும் பேச்சி அம்மையும் அனைவருக்கும் தலைமையாக இந்த நன்னகரத்தில் வாழ்ந்து வல்லமைசாலியாக திகழ்ந்து வருகின்றார்கள் அல்லவா? ஆமா. என் அப்பன் இறப்பு பிறப்பில்லாத ஈசனுடைய மகன் சிவ சுடலை மாட சுவாமியை நான் பிறப்பித்து தருகின்றேன். ஆகட்டும் என்று சொல்லி சரி கைலாசபுரத்திலே வந்து எப்படி வேள்விக்குழி வெட்டி பாருங்க. எப்படி எப்படி கண்ணே? வண்ணமாக அரணார் சொன்னபடி, வண்ணமாக அரணார் சொன்னபடி பழமையாய் ஒரு வேள்வி நடத்தினார். நடத்தின வேள்வி குழிக்குள்ளே, நடத்தின வேள்வி குழிக்குள்ளே உலகம் தெய்வார்கள் கோடி வளர்ப்பாரா, உலகம் தெய்வார்கள் கோடி வளர்ப்பாரா. உப்பரி பச்சரி பங்கபானையும், உப்பரி பச்சரி பங்கபானையும், புலையும் இளநீர் கருக்குடல் பரிசத்துடனே படப்பிட்டு, பரிசத்துடனே படப்பிட்டு அக்கன் வேள்வி தவசி வளர்ப்பாரா, அக்கன் வேள்வி தவசி வளர்ப்பாரா. வளர்த்த வேள்வியது எங்கும் பெருகிட, வளர்த்த வேள்வியது எங்கும் பெருகிட ஆன மட்டும் வளர்ந்திடும் தீயது,
தளதள எனலங்கி மினிங்கிட அடையாமல் சிவன் வந்து சேவிக்க சேவித்த ஒரு வானது தண்ணீரே சேவித்த ஒரு வானது தண்ணீரே மடந்தை ஒரு வந்து தோணுமா மடந்தை ஒரு வந்து நோட்டுமா மேலும் எங்கள் பிரம்மசக்தி அம்மையோ மேலும் எங்கள் பிரம்மசக்தி அம்மையோ பதாக ஒரு வந்து தோணுமா சுட்டி திருவம்பிரையுடல் வெட்டி விட்டி ஒரு வன்பிரையுடல் கொண்டை கருமேகம் போலவே ஓடி போடி ஆர சுட்டியும் ஏகவடமுமாய் ஆரை சுட்டியும் ஏகவடமுமாய் நல்ல கபாலமும் சோலமும் கையில் நல்ல கபாலமும் சோலமும் இப்படியாகி உருதவசி ஐயாவட கைலாசபுரத்திலே வந்து வேள்வி குழியானது வெட்டி சரி பிறவி செய்ய வேணும் என்று சொல்லி அப்படியே மஞ்சளை எல்லாம் கரிபரிவாக திரட்டி போடும் பொழுது சரி அந்த நல்ல வேள்வியிலே முதலாக என் தாயாகிய பிரம்மசக்தி அம்மை வந்து பிறந்தாளாம் உடனடியாக பிரம்ம பீடமானது அமைத்து சரி பிரம்மசக்தி அம்மையை கொண்டு அமர்த்தினார்களா பிரம்மசக்தி அம்மையோடு பேச்சி அம்மையும் வந்து பிறக்கின்றார்கள் பேச்சி அம்மையும் உடனடியாக ஒரு பீடமானது அமைத்து இரண்டு பேரையும் பிரம்மசக்தி அம்மையும் பேச்சி அம்மனையும் அமர வைத்தார்களா குருதவசி ஐயா சுடலை மாட சுவாமியுடைய அம்மா பிறந்துட்டாங்க கண்டிப்பாக பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு வெகு நேரம் ஆகாது கண்டிப்பாக ஆகாது அப்படிதான் இருந்தாலும் இந்த வேள்வி குழிக்குள்ளே உருவானது எழுதி போட வேண்டும் யார் யாருடைய உருவெல்லாம் எழுதி போடுகிறார்கள் என்று சொன்னால் ஒத்தப்பனை சுடலை மாட சுவாமியோ சுடலை மாட சுவாமியோ மாட சுவாமியோ சுடலை மாட சுவாமியோ அவள் தம்பி சுடலை முண்டலோ ஒத்தப்பனை சுடலை மாட சுவாமியோ மாட சுவாமியோ அவர் தம்பி சிவ சுடலை முண்டலோ வேணாவே சிவ சுடலை மாடனோ சிவ சுடலை மாடனோ அவள் தம்பி கொம்பு மாடனோ கொம்பு நல்ல மாட சுவாமி உருவது சுவாமி உருவது சுவாமி உருவது சுவாமி உருவது உறப்புடனே உரு எழுதிடுவாரா கொம்பு நல்ல அந்த சுவாமி உருவது சுவாமி உருவது கொம்பு நல்ல அந்த சுவாமி உருவது ஒன்றே மாடல் பல வேசக்காரனோ பல வேசக்காரனோ 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 ஆரழகள் புள்ளி தோண்டி மாடனோ கல்லடி மாடல் கமுதல் மாடனோ கௌதல மாடனோ கல மாடனோ கல மாடனோ காட்டு மாடல் அரை கொல்ல போத்தியோ கல்லடி மாடல் கௌதல மாடனோ கல மாடனோ காட்டு மாடல் அனுகுல பூர்த்தியோ சுவல பேரி சுடலைய மாடனோ சுடலையில் மாடனோ மாடனோ சுடலையில் மாடனோ செல்ல பிள்ளை ஊசி காட்டு மாடனோ சங்கார மாடல் சங்காரமூர்த்தியோ சங்காரமூர்த்தியோ காரமூர்த்தியோ காரமூர்த்தியோ நல்ல எடு காட்டு மாடனோ வங்கார மாடல் சங்காரமூர்த்தியோ காரமூர்த்தியோ வாய்த்த நல்ல இடு காட்டு மாடனோ மாடல் 21 பேரை 21 பேரை 21 பேரை அவனிதன்னிலே பிறப்பிக்க வேணுமே ஓடிவா பச்சரிசியும் சர்க்கரையும் எட்டு சர்க்கரையும் எட்டு சர்க்கரையும் எட்டு சர்க்கரையும் எட்டு பரபரன ஒரு வாய் திரட்டுவா பச்சரிசியோ சர்க்கரையும் எட்டு சர்க்கரையும் எட்டு பரபரன ஒரு திரட்டிடுவாரா ஒரு கொண்டதோர் கடுகது போலவே கடுகது போலவே போலவே கடுகது போலவே முகது மெல்ல
நெஞ்சே துடிக்குமா உருகேதி கடுகது போலவே அது போலவே கிடந்து மெல்ல கிடந்துடிக்குமா கொண்டதோர் நெல்லிக்காயை போலவே நெல்லிக்காயை போலவே காயை போலவே நெல்லிக்காயை போலவே ஆளுங்கையோ முளைத்து வளருமா அசக்கு போன்று கண்ணோ முகமும் மஞ்சாச்சரம் முகமும் மஞ்சாச்சரம் முகமும் மஞ்சாச்சரம் மூடி கொண்ட தலை அலங்காரமோ மூடு கண்ணும் முகமும் மஞ்சாச்சரம் மூடி கொண்ட முக அலங்காரமோ முத்தப்பனை சுடலை மாட சுவாமியோ சுடலை மாட சுவாமியோ மாட சுவாமியை மாட சுவாமியை இங்கே அழைத்து வாரும் என்றாரே வேண்டும் என்று சொல்லி தேன்பத்தை ஒத்தைப்பனை சுடலை மாட சுவாமியினுடைய உரு எழுதுகின்றார்கள் அவனுடைய தம்பி சிவ சுடலை முண்டனுடைய உரு எழுதினார்களாம் கொம்பு மாட சுவாமியுடைய உரு எழுதுகின்றார்களாம் பண்டி மாட சுவாமியுடைய உரு எழுதி போட்டார்களாம் அப்படி அம்மை பார்வதியுடைய உரு எழுதி போட்டார்களாம் ஒத்தப்பன சுடலையுடைய உரு எழுதி போட்டார்களாம் பன்னிமாடன் பலவேசக்காரன் ஒத்தப்பன சுடலை ஊசிக்காட்டு சுடலை வங்காரமாடன் சிங்காரமாடன் 36 கோடி வரும் முக்குடல் வதிக்காரன் சித்தாத்தான் கரைக்காரன் சிவலப்பேரி ஆண்டவன் உப்பரிமுத்தான் திரைக்காரன் ஊசிக்காட்டு சுடலை சரி அனைவருக்கும் தலைமையாக இந்த நன்னகரத்திலே வாழ்ந்து அனைவரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சரி என் அப்பன் ஒத்தப்பன சுடலையுடைய உருவானது எழுதி போட்டார்களா சரி உரு எழுதி போட்டார்கள் பார்த்தீர்களா ஆமாமா உரு பிடிச்சு போடணும் பாருங்க கண்டிப்பாக அப்படி என்று பச்சரிசியும் சர்க்கரையும் ஒன்றாகவே திரட்டினார்களாம் சரி ஒன்றாக திரட்டி அந்த வேள்வி குழிக்குள்ளே போடும் பொழுது ஆமாமா அங்கே உருவானது வளர ஆரம்பிக்கின்றது முதலாக கடு அழகில் அந்த உருவானது வளர்ந்து வருகின்றதா சற்று நேரத்தில் நெல்லிக்கலவனாக மாற நெல்லிக்காய் வடிவிலே விழுந்த உருவானது ஆமாமா அப்படியே ஒரு எலுமிச்சங்கனி போல மாறுகின்றதா சற்று நேரத்தில் மாங்காக்கனி அளவிலாக மாறக்கூடிய உருவானது சற்று நேரத்தில் முக்கணன் அம்சமாக 3 முகம் படைத்த கரைக்கின்ற சிவபெருமானின் பிள்ளைகளாக 21 மாடன்மார்களுடைய உருவானம் அந்த வேள்வியிலே வந்து துடித்துக் கொண்டிருக்கின்றதா கால் வளர கை வளர கண்மோக்கி செவி வளர மலை போலே நாக்குப்பல் வளர்ந்திருக்கிறதா அந்த வேள்விகள் அறையில் ஒரு சல்லடமா 5 மணி வல்லையமா ஆணை பந்தம் குதிரை பந்தம் 5 மணி வல்லையம் சரி இவை எல்லாம் அந்த வேள்வியிலே எழுதி போட்டாங்க பாத்தீங்களா அப்படியே பிறந்து வருகின்றதா அது மட்டுமில்லை சரி 21 மாடன்மார்கள் அந்த அக்கினி குழிக்குள்ளே ஆதாளி போடுகின்றார்கள் ஆதாளி போடும் பொழுது சொல்லுகின்றார் குருதவசி குருதவசி உடனடியாக எங்களுக்கு சூடு தாங்க மேல கரையாட்டி இருப்பா எப்பா நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டுமே கரையில வர முடியும் கண்டிப்பாக ஏன்னு சொன்னா உங்களை பிறவி செஞ்சது நான் தான் ஆமாப்பா கரையேற்றுன்னு சொன்னா நான் நினைச்சா மட்டும்தான் முடியும் கண்டிப்பாக அதனால அமைதியாக இருங்கள் உங்களை நான் கரையேற்றுகின்றேன் ஆகட்டும் என்று சொல்லி 21 ஆமாப்பா எப்படி கரையேற்றுகிறார் பாருங்கள் எப்படி கண்ணே பரனோட மகனே சுடலை மாடா பரனோட மகனே சுடலைகள் மாடா பார்வதியாளோட மகனே வருவாய் பார்வதியாளோட மகனே வருவாய் உரமுடன் வருவாய் உமையவள் ஆணை உரமுடன் வருவாய் உமையவள் ஆணை வலுவானதை யார் அறிவார் உன் வலுவானதை யார் அறிவாரோ அறிவேன் அறிவேன் சுடலை மாடா அறிவேன் சுடலையில் மாடா அழகுள்ள வீரா வெளியிலே வருவாய் அழகுள்ள தீரா வெளியிலே வருவாய் அக்கினி குழிக்குள்ள நீ இருந்தாக்கா அக்கினி குழிக்குள்ள நீ இருந்தாக்கால் ஆரறிவார் உந்தன் புதுமைகள் எல்லாம் கேசமுடனே சுடலை மாடா கேசமுடனே சுடலையில் மாடா உரையுடன் இல்லடா சுடலை முண்டா உரமுடன் இல்லடா சுடலையில் முண்டா குணமுடன் வருவாய் உமையவள் ஆணை குணமுடன் வருவாய் உமையவள் ஆணை வலுவானதை யார் அறிவாரோ வலுவானதை யார் அறிவாயோ அறிவேன் அறிவேன் சுடலை மாடா அறிவேன்
அறிவேன் சுடலையில் மாடா படிதானோ இவரும் அழைக்க வளமுடனே அக்கினை விளைவிட்டு சிறப்புடனே வெள்ளியில் வந்திடுவார். இப்படியாகவே அக்கினி குழிக்கிலிருந்து ஆதாளி போடும் பொழுது சரி பார்த்த குருதவசி ஒவ்வொரு ஆளையும் அப்படியே கரையேற்றுகின்றார். சிவசுடலை மாட சுவாமி எப்பா தேன்பொத்தை ஒத்தைப்படை சுடலை மாட சுவாமி ஆமாப்பா அக்கினிக்குள்ளே விட்டு வெளியே வாருங்கள். எப்பா என்ன இப்ப வாருங்கள் பொங்கல்னு சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு குருநாதர் இவர்தான். ஓஹோ, அதனால எப்படியும் பேசலாம். ஆமா கண்டிப்பா. இருந்தாலும் நம்ம சாமிக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை இருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா மரியாதை நம்ம பின்பற்றணும். பூலோகத்துல நிறைய நருண்கள் சொல்லுவாங்க. ஏய் சுடல வெளியே வா அப்படி சொல்லுவாங்க. உண்மைதான். ஆனா கண்டிப்பா குருதவசி ஐயா அப்படிதான் சொல்லுவாரு. சரிதான். ஆமா எப்பா என்ன எப்பா ஒத்தப்பனை சுடலை உடனடியாக வெளியில் வா. வந்தே அவனுடைய தம்பி சுடலை மண்டா நீ உருண்டுட்டு இருக்காத உடனே வெளியே வா. வந்தேன் சுவாமி. பண்ணி மாடா பலவேசக்காரா டேய் கொம்பு மாடா என்ன உடனடியாக வெளியே வா. பாய்ந்து வெளியே வா. வந்தேன் அப்படி என்று சொல்லி 21 மாடன்மார்களையும் அக்கினி குழியை விட்டு கரையில் ஏற்றினார்கள். வெளியெறிந்து சாடுகின்றார்களாம். வெளியெறிந்து சாடிய அலறி சத்தம் போட்டார்களாம். ஆமாப்பா ஆதாளி போட்டார்களாம். ஆதாளி போட்டுக்கொண்டு ஒத்தப்பன சுடலை ஐயா இந்த குருதவசி ஐயா இடத்தில் என்ன கேட்கிறார்கள் என்று பார்த்தால் ஐயா குருதவசி ஐயா பாரிலனே குருபரா அழைத்தீரே குருபரா பன்றி கோழிக்கு டாவலி வேணுமே பாரில் என்னை அழைத்தீரே குருபரா அழைத்தீரே குருபரா எனக்கு பன்றிக்கிடா கோழி பலி வேண்டுமே ஊரிலெங்கோ நிறைந்த உணர்களே உணர்களே நல்ல நரவலி வேணுமே போடு 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 கையில சென்றாக்கால் வர வாங்கி தாரேனா வெள்ளிதாரன் கையிலையில் சென்றாக்கால் கையிலையில் சென்றாக்கால் உனக்கு மெய்ப்பதாக வர வாங்கி தாரேனா சலியாதே ஒத்தப்பன சுடலையே ஒத்தப்பன சுடலையே தலைக்கு நல்ல வர வாங்கி தாரேனா போடு 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 ஒத்தப்பனை சுடை மாட சுவாமியோ சுடை மாட சுவாமியோ மாட சுவாமியோ மாட சுவாமியோ அவன் தம்பி சுடலை முண்ட சுவாமியோ ஒத்தப்பன சுடலை மாட சுவாமியோ மாட சாமியோ அவன் தம்பி சுடலையில் முண்டனோ அண்ணாவி நல்ல கொம்பு மாடனோ ஏ கொம்பு மாடனோ அண்ணாவி மாடனோ ஏ கொம்பு மாடனோ தாயாரோ பிரம்ம சக்தி பேச்சியோ ஓடிவா ஆகே மாடல் 21 பேரோ 21 பேரோ 21 பேரை 21 பேரை இங்கே அழைத்து வாரும் என்றாரே குருதவசியை பார்த்து தேன்பொத்தை ஒத்தைப்பன சுடலை மாட சுவாமி கேட்கிறாரு. என்னப்பா கேட்கின்றார்கள்? சுவாமி எங்களை பிறவி செஞ்சுட்டீங்க. ஆமாப்பா. ஆனால் எங்களுக்கு வயிறு பசியாக இருக்கிறது ஐயா. சரி. பன்றி கோழி கிட்டா ஓஹோ ஆகிய நரபலிகள் எல்லாம் எங்களுக்கு வேணும் ஐயா. ஆமா அப்பதான் எங்க பசி அடங்கும். எப்பா என்ன உன்னை பிறவி செய்தது மட்டும் தானா? பிறவி செய்ய சொன்னது யார் தெரியுமா? இறப்பு பிறப்பில்லாத ஈசன் கைலைநாதன். அவரிடத்தில் உங்களை நான் அழைத்து செல்லுகின்றேன். உங்களுக்கு எவ்வாறு வரங்கள் வேண்டும், பன்றி வேண்டும், கிடா வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள். இப்ப பசுக்கு என்ன செய்யறது? வரவில்லை என்று சொன்னால் இந்த அக்கினி குழிக்குள் போட்டு மூடிவிட்டு சென்று விடுவேன். சுவாமி அப்படி மட்டும் செய்து விடாதீர்கள். கண்டிப்பாக வாருங்கள். இப்பொழுதே நாங்க உங்க பின்னாடி வருகின்றோம். ஆகட்டும் என்று சொல்லி எப்படி கண்ணே சொன்னபோது தெய்வார் திடுக்கிட்டு எழுந்திருந்து ஓடி சொன்னபோது தெய்வார் எல்லாம் திடுக்கிட்டு எழுந்து நின்று உடலை மாடனையும் விரைவாக அழைத்து வர அங்கிதல்ல பாவுடனே அரை சட்டை செல்லடமா அங்கிதல்ல பாவுடனே அரை சட்டை செல்லடமா கேடயத்தோடு கனத்தப்பட்டாளியை போல் கலந்து சுடலை மாடன் விரைந்து புறப்படுவான். கலந்து சுடலை மாடல் விரைந்து புறப்படுவான். பொது பிரம்மராக்கு சக்தி மாது பச்சை தேரில் வர
மணிகளா அறையில் ஒரு சல்லடமா அங்கிதலே குல்லாபா அரை சட்டை தல்லடமா தமரைக்க மணிகளா சலசலக்கும் ஓசைகளா தமரைக்க மணிகளா சலசலக்கும் ஓசைகளா உல்லாச நடை அழகர் வாராரே சுடலை ஐயா கைலாச கோட்டை தன்னை முக்காலும் சுட்டி வந்து கைலாச கோட்டை தன்னை முக்காலும் சுட்டி வந்து ஆண்டவனாரிடம் அதிலே அதிக வரங்கள் கேட்டு நின்றார். இப்படி இவர்களை அழைத்து போக வேணுமே என்று சொல்லி தேவர்கள் வருகின்றார்களாம். சரி எப்பா நீங்க தான் ஒத்த பண்ண சுடலையா? எப்பா என்ன பார்த்தா அந்த தோற்றம் இருக்குது இல்ல? கொஞ்சம் கொஞ்சம் நான் கொஞ்சம் அவங்க தம்பி. சரி கொம்பு மாடு அங்க பாரு, அவன் தான் எங்க அண்ணன் மூத்தவன். அப்படியா? ஆமா. அதாவது உங்களை எல்லாம் கூட்டிட்டு போறதுக்காக நாங்க வந்திருக்கின்றோம். கூட்டிட்டு போறதுக்காக? அதுவும் கைலாச மலைக்கு உங்களுக்கு வர வேணுமா? பூலோகத்துல சென்று பூச வேணுமா? பூச வேணும்னு சொன்னா நிறைய வரங்கள் வாங்கணும். சரி வரம் கொடுக்கணும்னு சொன்னா சிவனால மட்டும் தான் முடியும். கண்டிப்பாக எங்களோட வந்தீர்கள் சொன்னா உங்களுக்கு நிறைய வரம் நாங்க வாங்கி கொடுக்கின்றோம். எங்கப்பா எங்களோட கைலாசமலை வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாங்கள் வரம் வாங்கி கொடுக்கின்றோம். ரெண்டு கண்ணு நிறைஞ்சு போச்சு சாமி, கூட்டிட்டு வந்து இப்படி எல்லாம் பண்ண எல்லாம் எப்படி சாமி? என்ன உங்களோடு நாங்கள் வருகிறோம் என்று சொல்ல அனைவரும் 21 மாடன்மார்களுக்கும் இந்த நேர கைலாசமலைக்கே வருகின்றார்கள். மாடன்மார்களுடைய தோற்றம் எப்படி தெரியுமா? எப்படி எப்படியம்மா? அறையில ஒரு சல்லடம், 5 மணி வல்லையும், இடுப்பில் ஒரு சல்லடம், 7 மணி வல்லையும். ஆமா. தாமரக்கா மணியழகா தலையில் ஒரு குல்லாவோடு. அதாவது அறையிலே ஒரு சல்லடம், சுடலமாட சாமி மட்டும் தாயா சல்லடம் போடுறாரு. ஆமாப்பா. ஆனா அவரால் அது மாதிரி யாருமே போட முடியாது. கண்டிப்பாக. உன்னால போட முடியுமா? ஏமா எனக்கு இடுப்பே கிடையாதுமா. சரிதான். ஆமா. ஆனா இப்ப நிறைய பேருக்கு அடுப்பு மாதிரி இடுப்பெல்லாம் இருக்கு. என்ன இருக்கு தெரியுமா? கருமை. ஆமா. இவனுக்கு எல்லாம் 140 சைஸ் வேட்டி கட்டுறாங்க, எல்லாரும் வேட்டி சட்டை போடுறாங்க. ஆமா. ஆனால் சல்லடை மட்டும் இது வரைக்கும் பூலோக மக்கள் யாரும் போட்டது கிடையாது. அது போடணும் நம்ம சுடலமாட சுவாமியால மட்டும்தான் முடியும். அப்படியா? சல்லடம், தலையில ஒரு குல்லா, 5 மணி வல்லையும், ஒரு பக்கம் பொந்து தடி, ஒரு கையில ஆணை பந்தம். இப்படி ஒத்த பண்ண சுடல ஆண்டவர் அங்கிருந்து வரும் பொழுது பார்ப்பதற்கு 1000 கண் வேணும் ஐயா. ஆமா. எனக்கு ஆசைதாம்மா சல்லடம் எல்லாம் போட்டுட்டு வெளியே போடணும். நீ சரிதான். எல்லா நாயும் இப்ப விட்டுட்டு எல்லாம் அவுத்து விட்டுருக்காங்க. சரி ஏதாவது ஒரு நாய் வந்து கவ்விரும். நீ போட்டா கவத்தான் செய்யும். அப்படி என்று சொல்லி அருமையாக மாடன்மார்கள் கைலாச மலையிலே வர வேண்டும் என்று சொல்லி சரி ஆதி சிவனுடைய இடத்திலே வந்தார்களா. கரைக்கண்டனுடைய திருமுன்பில் வந்து அடிபணிந்து நிற்கின்றார்களாம் 21 மாடன்மார்களும். சரிதான் சுவாமி. என்ன எங்களை அதிவிரைவாக பிறவி செய்தீர்கள் அல்லவா? ஆமா சுவாமி. எங்களுக்கு வயிறு பசி தாங்க முடியல சுவாமி. வயிறு பசியா இருக்குதா? எப்பா என்ன உங்களை பிறவி செய்ததுக்கு காரணம் உண்டு. என்ன சுவாமி? முதலாக உங்களுக்கு வரம் தருகின்றேன். என்ன மரம் சுவாமி? உங்களை பிறவி செய்த காரணம் என்ன தெரியுமா? என்ன சுவாமி? ஐயா பூலோகத்துல மந்திரவாதிகளுடைய தொந்தரவு தாங்க முடியல. மந்திரவாதி எங்க பார்த்தாலும் மந்திரவாதி. மந்திரவாதின்னு சொல்லியாச்சுன்னா சூனியம் செய்யக்கூடிய ஆளு. ஆமாப்பா. சூனியமா? ஆமாமா சூனி மந்திரம் வைப்பாங்க பாத்தியா? மந்திரம். இப்ப நீ நல்லா இருக்கிற, உன் கொடியை கெடுக்கணும். ஒரு மந்திரவாதியை போய் பார்த்தாலே போதும். ஆமா நீ கீழே போயிருவையா. ஆமாப்பா. அப்படிப்பட்ட வேலையெல்லாம் தெரியும் மந்திரவாதிக்கு. சரி அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு தேவைப்படக்கூடிய வரங்கள் அனைத்தையும் தாங்கள் முதலாக தாருங்கள் சுவாமி. அப்படி எப்படிப்பட்ட வரத்தை கொடுத்தார் பாருங்க. மந்திரவாதி மதத்தை அடக்கவோ கொடலை விடங்கவோ நல்வரோ. மந்திரவாதி மதத்தை அடக்கவோ மணி கூடலை பிடுங்கவும் மந்திரக்காரன் தன்னை அடக்கவோ தன்னை விட்டு தானே கடலவோ. கண்ணடியில் பதுங்கி ஒழிக்கவோ வானமேதில் மறந்து தெரியவோ. மண்ணடியில் பதுங்கி ஒழிக்கவோ வானமதில் மறந்து தெரியவோ. நல்ல சோழிகள் பிள்ளை பெறாமலே நடுங்கி கிடந்து விரைக்கவோ.
மந்திரவாதி மதத்தை அடக்குவதற்கு வரம் கொடுக்கின்றார். சரி. தந்திரவாதி மணிக்குடலை விடுங்குவதற்கு வரம் கொடுத்தார். சரி. மாலை நேரத்தில் மண் மீது நிற்க வரம். சரி. வருவோரை அதட்டி அசைக்க வரம். சுவாமி இந்த வரம் நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க, இந்த வரம் எங்களுக்கு போதவே போதாது. சுவாமி இந்த வரத்தை வாங்கிவிட்டு பூலோகத்து மக்களிடத்தில் நான் சென்றால் ஏதாவது ஒரு பலன் இருக்குமா? இருக்காது. சுவாமி தாங்கள் வரம் தந்து விட்டீர்கள், பிற்பாடு உள்ள வரத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அப்படி என்று எப்படிப்பட்ட வரங்கள் எல்லாம் கேட்கின்றார்கள். பெறவே கொல்ல வரோம், மலடாக்க வரோம், ஓடி பெறவே கொல்ல வரோம், வெற்றி மலடாக்க வரோம், இனாத மலடிகளை இணையமாய் உரைக்க வரோம், அண்டிவிட்ட பிள்ளைகளை அம்மானை போட்டாட்ட வரோம், அண்டிவிட்ட பிள்ளைகளை அம்மணி போலாட்ட வரோம், இளவன் கிழவிகளை கிண்டி மண்டி கொல்ல வரோம், பத்து மத சூலிகளை பதபதக்க கொல்ல வரோம், பத்து மத சூலிகளை பதபதக்க கொல்ல வரோம், பத்து மத சூலிகளை இல்லாமல் ஆக்க வரோம், ஜம்போடை கரை கடந்து ஆடாழ்வான் போக வரோம், ஆரிய சாம்பார் மகளானையும் அழிக்க வரோம் தாயரனே, இடுகாடு சுடுகாடு வந்து ஓட வரோம், கட்டையிலே வைத்த வீணோ, கட்டையிலே வைத்த வீணோ, காலை வாரி போட வரோம், ஓடி கட்டையிலே வைத்த வீணோ, ஏமா கட்டையிலே வைத்த வீணோ, ஏ காலை வாரி போட வரோம், சந்தன கட்டையிலே அவமிருந்து வேகும் போதே பூவரசம் கட்டையிலே இருந்து வேகும் போதே ஏற்றபினோ தான் வாரி பிச்சி பிச்சி தின்ன வரோம், தளிக்க வரோம், பொண்ணு விட்டாங்க ஐயமதிலே, பொண்ணு விட்டாங்க ஐயமதிலே மீனாய் துள்ள வரோம், விளையாட மகரமதாய் விளையாட 60 பேர் வலங்கையர்கள் அவர்களையும் கொல்ல வரோம், பாவநாச கயமதிலே பாவதீர்த்தம் ஆட வரோம், பட்டகராஜன் கோவிலே பட்டகராஜன் கோவிலே மகளை வெளியேறிய வரோம், அணை வந்தோம் கொளுத்த வரோம், தடி எடுக்க வரோம், வந்தோம் கொளுத்த வரோம், தடி எடுக்க வரோம், முத்தையும் காவதிலே சோலையிலே செல்ல வரோம், கொடிமரத்தில் உரைய வரோம், கொத்தன்மாரை கொல்ல வரோம், கொடிமரத்து மோட்டோடு செந்தற்பதி போக வரோம், செந்தற்பதி வேலரிடம், செந்தற்பதி வேலரிடம் சிறப்பாய் புதை கொள்ள வரோம், போட் 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 போடி வர்றமானதெல்லாம் ஆராதிக்க வேணும், உங்களுடைய திருக்கரத்தினால் உலக மெய்க்கவர் பூசை தாரும் என்றார், இப்படியாகவே கேட்ட கேட்ட வரம் அனைத்தும் என் அப்பன் ஒத்தப்பனை சுடலை ஆண்டவருக்கு கொடுத்தாராம், கிருபையுடன் கரைக்கண்ட சிவபெருமான் கொடுத்தார். எவ்வளவு வரம் வாங்கியிருக்காரு பாத்தீங்களா? ஆமாப்பா, அனைத்து வரங்களையும் வாங்கிய கரைக்கண்ட சிவபெருமானிடத்தில் சிவ சுடலைமாட சுவாமி கேட்கின்றார்கள், சுவாமி என்ன தந்த வரம் அனைத்தும் தாங்கள் தவறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதே கைலாச மலையில் உங்களுடைய திருக்கரத்தால் எனக்கு ஒரு வரம் தாருங்கள் என்று கேட்டார்கள். அந்த நேரத்திலே சொல்றாரு சிவபெருமான், இவ்வளவு வரமும் கொடுத்த உங்களுக்கு ஒரே ஒரு பூசை தானே கேக்குறீங்க, ஒரே ஒரு பூசை இந்த கைலாச மலை நான் உங்களுக்கு தருகின்றேன், ஆகட்டும் என்று சொல்லி நான் பூசை தரும் பிரகாரம் பூலோக மக்களும் உங்களுக்கு பூஜை கொடுப்பார்கள், ஆகட்டும் என்று சொல்லி தெய்வாதி தேவர்களை அழைத்து சொல்லுகின்றார்கள். என்ன எப்பா
தெய்வாதி தேவர்களை 21 மாடன்மார்களுக்கு மட கைலாசபுரத்திலே ஒற்ற மரம் ஆலடி மூட்டதில் சரி நீங்கள் தாங்கள் பூஜை இட்டு கொடுக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி என் அப்பன் ஒத்தப்பனை சுடலை ஆண்டவருக்கு எப்படி பூஜை போட்டு கொடுத்தார் தெரியுமா? கையில எங்கரை ஆனது சிவன் கரை கண்டான் திருமுன்பிலே கையில எங்கரை ஆனது சிவன் கரை கண்ட திருமுன்பிலே கருத்துடன் பூஜை கொடுக்கவே பெருக தெய்வார் கூடியே கருத்துடன் பூஜை கொடுக்கவே பெருக தெய்வார் கூடியே மாலு மகன சிவன் கூடி மகிழ்ந்து பூஜை கொடுக்கவே மாலு மகனும் சிவன் கூடி மகிழ்ந்து பூஜை கொடுக்கவே ஆறு தெய்வார சுடலை களத்தில் வண்ணாலடி மூட்டிலே மாலு தெய்வார் சுடலை களத்தில் வண்ணாலடி மூட்டிலே மாடன் மார்க்கு பூஜை கொடுக்க மகாதேவர் அருளினார் மாடன் மார்க்கு பூஜை கொடுக்க மகாதேவர் அருளினார் உருக்கு எண்ணெயை ஒரு குப்பையிலே ஒன்றாய் அடைத்து வைத்தல்லோ உருக்கு எண்ணெயை ஒரு குப்பையிலே ஒன்றாய் அடைத்து வைத்தல்லோ வெட்ட வெளியம் பொட்டலாம் விரைந்த ஆலடி மூட்டிலே வெட்டா வெளியம் பொட்டலாம் விரைந்த ஆலடி மூட்டிலே அரண்டெருமாள் அடியிலே சிறந்த சுடை காட்டிலே அரண்டெருமாள் அடியிலே சிறந்த சுடை காட்டிலே ஒரு ஆள் வட்டில பீடம் போட்டு உயரவே கும்பகுடங்களா ஒரு ஆள் வட்டில பீடம் போட்டு உயரவே கும்பகுடங்களா கும்பகுடத்துக்கு மேலே குடமாலை கொண்டவர் சாற்றுவார் கும்பகுடத்திற்கு மேலே குடமாலை கொண்டு போய் சாற்றுவார் சத்தி சத்திய தேங்காய் கொள்ளைகள் தானே கொண்டவர் சாற்றுவார் சத்தி சத்திய தேங்காய் கொள்ளைகள் தானே கொண்டு போய் சாற்றுவார் செருக்கி வைக்கிற கருக்கில நீர் தன்னோலை குரு தோலையா செருக்கி வைக்கிற கருக்கில நீர் தன்னோலை குரு தோலையா வெட்டி முறித்தவர் பகவானுக்கிட்டு விறக பூஜை கொடுக்கவே வெட்டி முறித்தவர் பகவானுக்கிட்டு விரைவாய் பூஜை கொடுக்கவே ஒத்தமுரசு வரையடித்து உகந்து பூஜை கொடுக்கவே ஒத்தம வரையடித்து உகந்து பூஜை கொடுக்கவே பூஜை கொள்ளவா பொண்ணு ஒத்தப்பனை சுடலையே பூஜை கொள்ளவா பொண்ணு சுடலை மாடனே பூஜை கொள்ளவா பொண்ணே பேச்சு அம்மனே பூஜை கொள்ளவா பொண்ணு பேச்சு அம்மனே பூஜை கொள்ளவா பொண்ணே பிரம்மசக்தியே பூஜை கொள்ளவா பொண்ணு பிரம்மசக்தியே பூஜை கொள்ளவா பொண்ணே கொம்பு மாடனே பூஜை கொள்ளவா பொண்ணு கொம்பு மாடனே பூஜை கொள்ளவா பொண்ணே சுடலை முண்டனே பூஜை கொள்ளவா பொண்ணு சுடலை முண்டனே பதட்டுக்கு நான் அஞ்சு பூஜை கொள்வேனோ பதட்டுக்கு முன்ன அஞ்சு பூஜை கொள்வேனோ சுடலை மாடன் அன்புடன் பூஜை கொள்வேனோ ஆறுமல்ல சுடலை மாடன் அன்புடன் பூஜை கொள்வேனோ கடையான ஆட்டம் கண்டில்லாமல் கடுக பூஜை கொள்ள மாட்டேன் என்றாரே திமி தோந்தி தித்தி எனவே திமி தோந்தி தித்தி எனவே அடகோ தாடி வாடா தெய்வ கணியா அடகத்து அதேயாரா தெய்வ கணியா மத்தளம குடமதை கொட்டி ஆடடா மத்தளம குடமதை கட்டி ஆடடா வண்ணமுள்ள முகத்தை கட்டி ஆடடா வண்ணமுள்ள முகத்தை கட்டி ஆடடா கச்சமோடு சல்லடத்தை பூட்டி ஆடடா கச்சையோடு சல்லடத்தை பூட்டி ஓடியா கிட்ட வந்து வட்டமிட்டு பாடி ஆடடா கிட்ட விட வட்டமிட்டு ஆடி பாடடா வண்ட முகத்தை பல்லையும் காட்டி கொண்டவே முகத்தை பல்லையும் காட்டி குஞ்சியே வட்டமிட்டு ஆடு கடியா குண்டியிலே வட்டமிட்டு ஆடி ஓடியா ஓடியா ஆறு பிறவி பிறந்த சுடலை மாடனே ஆதரித்து பாடி ஆடு ஆண்டு கடியா ஆதரித்து பாடி ஆடு ஆண்டு கனியா ஏழு பிறவி பிறந்த பிரம்மசக்தியே இன்பமுடன் பாடி ஆடு ஏழு கனியா இன்பமுடன் ஆடி பாடு ஏழு கனியா சுட்ட காட்டில் பிறந்தோ சுட்ட காட்டில் பிறந்தோ உன்னாவே பிரம்மந்தாலே ஓட்டில் பிறந்தோ மஞ்சவர்க்கு அஞ்சு மூர்த்தி ஆக பிறந்தோ 21 வாழையிலே எண்ணி போடடா 21 வாழையிலே எண்ணி போடடா ஒரு இலக்கே 3 பழம் தன்னை வையடா ஒரு இலக்கே 3 பழம் தன்னை வையடா கன்னியர்கள் இட்ட பூ படையும் எடுக்க கன்னியர்கள் இட்ட பூ படையும் எடுத்து கைலாச மலையிலே பூஜை உண்டு பூலோகம் புறப்படுவாரே திருச்செந்தூர் முருகனிடம் பிறந்த பூஜை தான் வாங்கி கொடிமரத்தில் பூஜை உண்டு விஜயநாராயணத்தில் ஒத்தப்பனை சுடலையாக பூஜை கொண்டு இருக்கும் போது அங்கே விழ உயிர் வேறும் மாவடியில் இருந்து கொண்டு பிடி மண்ணும் எடுத்து வந்து விஜயநாராயணபுரத்தில் இன்பமுடன் வரும் பொழுது ஒத்தப்பனை சுடலையா ஒத்தப்பனை சுடலையா அங்கிருந்து வாராரே ஒத்தப்பனை சுடலையா ஒத்தப்பனை சுடலையா அங்கிருந்து வாராரே விஜயநாராயணத்தில் அங்கிருந்து வழி நடந்து பரப்பு வழியாக நாங்க நேரி வாராரே ஒத்தப்பனை சுடலையா மேற்கு நோக்கி வாராரே
ஒத்தவன சுடலை ஐயா மேற்கு நோக்கி வாராரே மேற்கு நோக்கி வாராரே ஒத்தவன சுடலை ஐயா ஒத்தவன சுடலை ஐயா வாராரே 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 பூஜை கொள்ள வாராரே பூஜை கொள்ள வாராரே எங்கே போவோம் யாரை காண்போம் யாரிடத்தில் பூஜை கொள்வோம் யாரிடத்தில் பூஜை கொள்ள மாவடிக்கு போக வேணும் மாவடிக்கு போக வேணும் போக வேணும் போக வேணும் போக வேணும் பூஜையது கொள்ள வேணும் பூஜையது கொள்ள வேணும் மாவடிக்கு போக வேணும் மாவடிக்கு போக வேணும் போக வேணும் பூஜையது கொள்ள வேணும் பூஜையது கொள்ள பூஜையது கொள்ள வேண்டும் பூஜையது கொள்ள வேண்டும் ஒத்தவன சுடலை ஐயா ஒத்தவன சுடலை ஐயா இங்க உள்ள மக்களையோ பார்க்க வேணும் என்று சொல்லி வேண்டும் என்று சொல்லி ஆடி வாரா ரோடி வாரா ஓடி வாரா அழக வெள்ள சுடலை ஐயா சுடலை ஐயா வழியான வழி நடந்து வழி கடந்து தாயாரும் பிரம்மசக்தி 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 அம்மையோடு அம்மையோடு என் தாயார் பேச்சு அம்மையே அம்மையோடு சுடலையும் முண்ட சுவாமி முண்ட சுவாமி கொம்புமான சுவாமியோடு சுவாமியோடு ஒத்தவன சுடலை ஐயா சுடலை ஐயா எல்லோரும் வழி நடந்து எல்லோரும் வழி கடந்து மாவடிக்கு போக வேண்டும் மாவடிக்கு போக வேண்டும் அளவுடனே ஏகி வாரா அழகுடனே ஏகி வாரா மாவடி ஊரதிலே மாவடி ஊரதிலே ஊருக்கு தெற்காக ஊருக்கு எதற்காக பூஜை கொள்ள வேணும் என்று தேன் பொத்தை சுடலை என்று தேன் பொத்தை சுடலை என்று சுடலை என்று சுடலை என்று சுடலை என்று இந்த நல்ல ஊரதிலே இந்த நல்ல ஊரதிலே என்பத்தை சுடலை என்று என்பத்தை சுடலை என்று சுடலை என்று இந்த நல்ல ஊரதிலே இந்த நல்ல ஊர தேன் பொத்தை சுடலை என்று என்பத்தை சுடலை ஐயா ஒத்தப்பனை சுடலையாக ஒத்தப்பனை சுடலை ஐயா தேன் பொத்தை ஒத்தப்பனை சுடலையா பூஜை கொள்ள வந்திடுவாரே இங்க உள்ள மக்களுக்கு இங்க இருக்க மக்களுக்கு ஒரு குறையும் வராமல் தேன் பொத்தை சுடலை என்று ஒத்தப்பனை சுடலை என்று கொம்புமான சுவாமி என்றோ பிரம்மசக்தி அம்மை என்றோ பேச்சி அம்மை என்று சொல்லி வாராரே முண்ட சுவாமி வாராரே முண்ட சுவாமி முண்ட சுவாமி முண்ட சுவாமி முண்ட சுவாமி ஒத்தப்பனை சுடலையோடு ஒத்தப்பனை சுடலையோடு வாராரே முண்ட சுவாமி வாராரே முண்ட சுவாமி சுவாமி ஒத்தப்பன சுடலையோடு ஒத்தப்பன சுடலையோடு தாயா பிரம்மசக்தி ஆராய பிரம்மசக்தி மத்தியான வேளையிலே மத்தியான வேளையிலே அதிக உச்சி வேளையிலே பூஜை கொள்ளவென்று ஆராரே ஒரு போலே இந்த நல்ல வேளையிலே பூஜை கொள்ளவென்று சிறந்த பூஜை கொள்ளவென்று வேலை நல்ல வேளையா வேலை நல்ல வேளையா வேலை ஐயா வேலை ஐயா விளையாட இது சமயம் விளையாட இது சமயம் வேலை நல்ல வேலை ஐயா வேலை ஐயா வேலை ஐயா விளையாட இது சமயம் விளையாட இது சமயம் ஒத்தப்பன சுடலை ஐயா ஒத்தப்பன சுடலை ஐயா சுடலை ஐயா சுடலை ஐயா தாயாரும் பிரம்மசக்தி தாயாரும் பிரம்மசக்தி ஒத்தப்பன சுடலை ஐயா ஒத்தப்பன சுடலை ஐயா தாயான பிரம்மசக்தி தாயான பிரம்மசக்தி கொம்பு மீசை முறுக்கி கொண்டு ஒத்தப்பன சுடலை ஐயா ஒத்தப்பன சுடலை ஐயா 5 மணி வல்லையம்மா அறையில ஒரு ஜல்லடமா 7 மணி வல்லையம்மா ஒத்தப்பன சுடலைக்கு தான் கிடைக்கச்சே ஜல்லடமா வெள்ளி நல்ல பிடியருவா வெள்ளி நல்ல பிடியருவா இளையான வீச்சருவா வெள்ளி நல்ல விடியருவா வெள்ளி நல்ல விடியருவா விளையாட வீச்சருவா விளையாட வீச்சருவா நல்ல பிடியருவா நல்ல விடியருவா வீச்சருவா ஒத்தப்பன சுடலையோடு மக்களுக்கு ஒரு குறையும் வராமல் பெருமைத்து பிரம்மசக்தி அம்மையோடு பிரம்மசக்தி தாயோடு அம்மை தாயாரும் கைலையிலே பிறந்தவரா பிறந்தவளா கரையிலே பிறந்தவளா கையிலே பிறந்தவளா கரைக்கடனின் திருமகளா கரைக்கடனின் திருமகளா
சுடலை மாடனா மாட சுடலை மாடனா மங்கை பிரம்ம சக்தியா மங்கை பிரம்ம சக்தியா மாடு ஒத்தப்பன சுடலையா மாட கல்லடி சுடலையா மாட மதன போத்தியா மாட மசன மூர்த்தியா மாட கொம்பு மாடனா மாடன் கொம்பு மாடனா மாட சுடலை மண்டனா மாடன் சுடலை முண்டனா தாயார் பேச்சு அம்மையா தாயார் பேச்சு அம்மையா தாயார் பிரம்ம சக்தியா தாயார் பிரம்ம சக்தியா அரைக்கு குத்திய தடவுவா அரைக்கு குத்திய தடவுவா அங்கேயும் எங்கேயும் ஓடுவா அங்கேயும் இங்கேயும் ஓடுவா பள்ளிக்கூடத்தை எடுப்பாரா பள்ளிக்கூடத்தை எடுப்பாரா பிள்ளை போல அழுவாரா சிறு பிள்ளைகள் போல எழுவாரா பிள்ளையை ஆட்டுவா தொட்டிலில் பிள்ளையை ஆட்டு விடலா உடையில தடை கெள்ளுவா